வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருவழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அடுத்த நொடிகளில் நடக்க இருப்பது அதிர்ச்சிகளா, ஆச்சரியங்களா? வாழ்க்கையை புரிந்து கொள். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள். முன்னேற்றம் ஒன்றே வாழ்க்கை. இது ஒரு அறிஞரின் கூற்று. இன்னொரு அறிஞர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் முன்னேற்றம் என்பது இயற்கையின் விதிகளில் ஒன்று அல்ல. இயற்கையோட விதியில அது கிடையாது. மனிதன் வாழ்வானா வீழ்வானா இல்ல முன்னேறிக்கொண்டே இருப்பானா என்பது வானில் உள்ள விண்மீன்களை பொறுத்தது அல்ல, நம்மை பொறுத்தது என்று குறிப்பிட்டிருப்பார். மகரிஷி அவர்கள் வாழ்க்கைக்கு அவசியம் தேவை முன்னேற்றம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை நோக்கி பெரும்பாலானவர்கள் முயற்சி செய்தாலும் எல்லோரும் முன்னேறிக்கொண்டே இருப்பதில்லை. அப்படியே பலர் முன்னேறி இருந்தாலும் அந்த முன்னேற்றம் 100% நன்மையை மட்டும் கொடுத்திருக்கிறதா? நண்பர் சுப்பு வேலை பார்த்து கொண்டே ஒரு டிப்ளமோ ஒன்று இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சாரு. வேறொரு வேலை 3 மடங்கு சம்பளம் கூட, வாரத்துல 3 நாள் வீட்டில இருந்துகிட்டே வேலை செய்யலாம். புதிய வேலையில் இதை விட்டுட்டு அந்த வேலைக்கு சேர்ந்தார். சேர்ந்த 6 மாதத்திற்குள் பிளட் பிரஷர் அவருக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பல பராமீட்டர்ஸ் கண்ணாபுண்ணான்னு கூடிடுச்சு. என்னன்னு கேட்டா வேலையில பயங்கர பிரஷர். இது தேருமா தேராதா என்ற அளவுக்கு ஒரு விரக்தி நிலைக்கு போயிட்டார். இப்போ புது வேலை கிடைத்தது, சம்பளம் 3 மடங்கு கூட என்பது அவர் வாழ்க்கையில தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றமாக இருந்தாலும் அவருக்கு அங்கே ஒரு கெடுதல், ஒரு தீமை வந்திருக்கிறது. அப்ப வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது அவசியம். ஆனால் அந்த முன்னேற்றம் நமக்கு தீயதை, துன்பத்தை தராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இன்றைய சிந்தனை தலைப்பு. வாழ்வில் முன்னேற்றம் தீயதை தராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த கடைகள்ல ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இல்ல அந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னா உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படி என்று இல்லாமல் எனக்கு அனைத்தும் நல்லதாகவே இந்த முன்னேற்றம் எனக்கு அமைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நம்முடைய தலைப்பு. மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான தாரக மந்திரம் வாழ்க வளமுடன். நாம் ஒவ்வொருவரும் வளமுடன் வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்ற தேவையான அனைத்து விளக்கங்களையும் சரி, பயிற்சிகளையும் சரி நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார். மனிதன் வளமோடு வாழ வேண்டும் என்றால் 2 வகையில் அது சாத்தியம் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். ஒன்னு முன்னேற்றம், நேற்றை விட இன்னைக்கு முன்னேறி இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். 2வது சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த சீர்திருத்தம் சரியில்லை என்றால் நாம் ஒரு விஷயத்தில் முன்னேற்றம் பெற்றிருக்கலாம், ஆனால் அந்த முன்னேற்றம் நமக்கு பெரிய கெடுதலையோ பிரச்சனைகளையோ நோய்களையோ நமக்கு கொடுக்கலாம். முன்னேற்றத்தினால் எந்த தீங்கும் வரக்கூடாது என்றால் சீர்திருத்தம் சரியாக இருக்க வேண்டும் என்று மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள். எப்படி எதை நான் சீர்திருத்தம் செய்தால் தீங்கே இல்லாத முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும், அதுதான் நம்முடைய நோக்கம், இன்றைய சிந்தனை முறையோட நோக்கம். மகரிஷி அவர்கள் வாழ்க்கையில 2 வகையில நாம வளமோடு வாழலாம். ஒன்னு முன்னேற்றம், இன்னொன்னு சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். எது முன்னேற்றம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெபினிஷன் இருக்கலாம். அப்போ
அடுத்தவரை விட நான் முன்னேறி இருக்கிறேன் என்பது முன்னேற்றமா என்றால் நிச்சயமா அது கிடையாது. நேற்றைய உன்னை விட இன்றைய நீ முன்னேறி இருப்பதுதான் உண்மையான முன்னேற்றம். இது ஒரு அறிஞர் சொல்றார். நேற்று எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், இதுதான் உண்மையான முன்னேற்றம். அதுவும் அந்த முன்னேற்றத்தினால் எந்தவித ஒரு சைடு எஃபெக்டும், ஒரு பக்க விளைவுகள், தீயது எதுவும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அதை நம்ம உண்மையான முன்னேற்றம் என்று சொல்ல முடியும். படத்துல வர்ற வில்லன் கூட அவன் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஆனா படத்தோட கிளைமேக்ஸ்ல அவன் உயிரோடையே இருப்பதில்லை. அப்ப நாம அடைகிற முன்னேற்றம் தீயது இல்லாமல் இருக்கும் என்றால் அதுதான் உண்மையான முன்னேற்றம். மகரிஷி அவர்கள் இதற்கு ஒரு டெஃபினிஷனை கொடுத்திருக்கிறார்கள். முன்னேற்றம் என்றால் என்ன? வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை, வசதிகளை எளிதாகவும் வேகமாகவும் பெருக்கிக் கொள்ளும் சக்தி, ஆற்றல் உயர்கிறது என்றால் அதுவே முன்னேற்றம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். வாடகை வீட்டுல ஒருத்தர் குடியிருக்கார், 20,000 ரூபாய் மாச வாடகை கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ சிட்டிக்குள்ள, அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு நடக்கிற தூரத்துல சூப்பரா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை. அது நிறைவேறி விட்டது, வீடு வாங்கிட்டாரு. அப்பா மிகப்பெரிய முன்னேற்றம். அந்த வாடகை கொடுக்குற அமௌண்ட்டை பேங்க்கு கொடுத்தாலே அந்த லோனை நம்ம ஒரு 10 வருஷத்துல 5 வருஷத்துல அடைச்சிடலாம். ஒரு சூப்பரான ஒரு முன்னேற்றம். இப்போ சுப்புங்கிறவருக்கு இந்த வீடு வாங்குவதற்கு 4 வருடங்கள் ஆகியது. ஆனா குப்புக்கு ஒரே வருடத்துல இந்த வீடை வேகமா வாங்கிட்டார். அப்ப மகரிஷி முன்னேற்றம் என்று சொன்னால் ஒரு கருத்து என்ன சொல்றாரு, நமக்கு என்னென்ன வாழ்க்கைக்கு வேணுமோ, பொருட்கள் வேணும், வசதி வேணும், அத்தனையும் வேகமாக யாருக்கு கிடைக்கிறதோ அது இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஒரு முன்னேற்றம். வேகம் என்ற ஒரு வார்த்தையை மகரிஷி பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தை, சுப்பு அவரும் 4 வருஷத்துல வீடு வாங்கியிருக்காரு. ஆனா ஆபீஸ் போய் அதுல ஒரு 10 மணி நேரம் வேலை, சைடு பிசினஸா இன்னொரு பிசினஸ பார்ட் டைமாக அவர் பண்ணி மொத்தத்துல 16 மணி நேரம் தினசரி வேலை பார்த்ததுனால 4 வருடத்தில் அவர் ஒரு வீடை வாங்கி இருக்க முடிந்தது. ஆனா குப்பு என்பவர் ஒரு வருஷத்துல வாங்கிட்டாரு. ஆனா எந்த ஓவர் டைம் பார்க்கல, கரெக்டா 8 மணி நேரம் டியூட்டி தான். ஆனா அவருக்கு மட்டும் அது சீக்கிரமாக அமைந்து விட்டது, எளிதாக அமைந்து விட்டது. அப்ப மகரிஷி முன்னேற்றம் என்றால் ஒண்ணு வேகமா கிடைக்கணும், இன்னொன்னு எளிதாக கிடைக்கணும், ரொம்ப சிரமம் இல்லாம கிடைக்கணும். அதிகமான சிரமத்தை இல்லாம குறைந்த சிரமத்துல எனக்கு தேவையான பொருட்கள், வசதி, வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றால் அதுதான் முன்னேற்றம் என்று மகரிஷி இந்த இடத்துல குறிப்பிடுகிறார்கள். அதே இந்த சுப்பு குப்பு மாதிரி விமலா அப்படின்னு ஒரு சகோதரி, அவங்க ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 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 நேரத்துக்கு 4 டேப்லெட், 2 நேரத்துக்கு 8 டேப்லெட் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய முன்னேற்றம் என்பது இந்த டேப்லெட்டை நிறுத்தினால் அவர்கள் முன்னேற்றம் என்று சொல்லலாம். அப்போ இந்த டேப்லெட்டை பூரா 8 டேப்லெட் தினசரி சாப்பிட்றத நிப்பாட்டி ஆகணும். இப்போ அந்த அம்மா 8 டேப்லெட்டை விமலா டெய்லி சாப்பிட்றாங்க. இப்போ மனவளக்கலை மன்றத்துக்குள்ள வந்துட்டாங்க. எக்ஸசைஸ், மெடிடேஷன் இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா 3 வருஷத்துல அந்த டேப்லெட் இல்லாம அவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள். ஆனா இந்த 3 வருஷத்துல இந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுனால ஒரு சைடு எஃபெக்ட், வெயிட் ஒரு 25 கிலோ கூடிடுச்சு, அந்த டேப்லெட்டோட ஒரு சைடு எஃபெக்ட். ஆனா இப்போ அவர்கள் மாத்திரையை நிறுத்தி விட்டார்கள். ஆனா ஒரு தீங்கு ஒண்ணு அவங்கள்ட்ட இருக்கு. இப்போ ஒபீஸ்ங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. கமலாங்கிறவங்க அவங்களுக்கும் இதே மாதிரி 8 டேப்லெட், அவங்களும் மன்றம் வந்தாங்க, எக்ஸசைஸ் பண்ணாங்க, தவம் செய்கிறார்கள், எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க. 1 இயர்ல டேப்லெட்டை நிப்பாட்ட முடிந்தது. அதை விட ஃபாஸ்டான முன்னேற்றம். அமலாங்கிறவங்களும் அதே 8 டேப்லெட் மன்றத்துக்கு வர்றாங்க, 1 வருஷத்துல நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு வேற ஒரு நோய் உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த அம்மா முதல்ல விமலாக்கு வெயிட் கூடிட்டு கமலாக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஓகே, முன்னேற்றம். 3வது கேட்டகரிக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வந்திருக்கு. இப்போ இந்த முன்னேற்றத்தோடு தீங்கும் இல்லாமல் இருக்கணும், இல்ல போதிய அளவு நன்மை பயக்காமல் இருந்தாலும் அது முன்னேற்றம் இல்லைன்னு மகரிஷி ஒரு இடத்துல, அதாவது நாம செய்கிற நமக்கு கிடைக்கிற முன்னேற்றம் போதிய அளவு நன்மை தராமல் இருக்கலாம், இல்ல தீங்கை விளைவிக்கலாம். அப்ப அந்த முன்னேற்றம் எனக்கு இந்த ரெண்டும், முழு நன்மை எனக்கு கிடைக்கணும், தீங்கு எதுவும் இருக்கக்கூடாது என்றால் நாம எந்த அளவுக்கு நம்மை சீர்திருத்தம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது நமக்கு கிடைக்கும் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படின்னா மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய முன்னேற்றம் 50% நான் முன்னேறி இருக்கேன் பொருளாதாரத்துல,
2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சம்பளத்தை விட பணம் என்கிட்ட சேவ் பண்ற அமௌண்ட் இப்போ 2 மடங்கு 50% எனக்கு கூடியிருக்கிறது என்றால், அதே 50% 2 வருடத்திற்கு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோனோ அதுல 50% நான் என்னை சீர்திருத்தம் செய்து கொண்டால் மட்டுமே அந்த 50% முன்னேற்றம் முழு பலனையும் எனக்கு கொடுக்கும், ஒரு தீங்கும் இல்லாமல் இருக்கும் என்றும் மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குன்னா, நமக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சாலாம் போதாது. நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனையும் எனக்கு தீங்கு செய்யாமல் முழு நன்மையும் கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்னை திருத்தம் செய்து கொண்டிருக்கிறேனா இல்லையா என்பதை பொறுத்தது என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ சீர்திருத்தத்தின் வளர்ச்சி குறைந்திருக்கும் அளவிற்கு ஏற்ப முன்னேற்றம் போதிய அளவில் நல்விளைவுகளை தராது அல்லது தீய விளைவுகளை தந்துவிடும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த இந்த கருத்தை உறுதியாக சொல்லுகிறார்கள். அப்போ இப்போ நாம எதில் முன்னேற்றம் நமக்கு வேண்டும், எப்படி அதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், எந்தெந்த முறையில எந்தெந்த வகையில நாம சீர்திருத்தம் செய்ய வேண்டும், அத்தனையும் நாம பார்க்க போறோம். மகரிஷியோட ஒரு ஒரு பியூட்டியே எதை சொன்னாலும் சரி, கண்ண பாயிண்டா தோலை உரிச்சு வாழைப்பழத்தை வாயில கொடுக்கிற அளவுக்கு அற்புதமாக அனைத்தையும் விளக்கி இருக்கிறார்கள். இந்த விஷயத்துல முன்னேற்றம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிட்டாங்க. சீர்திருத்தம்னா என்ன அப்படிங்கிறத நாம இன்னும் பார்க்கல. அதற்கு முன்னாடி எதுல நமக்கு முன்னேற்றம் வேண்டும், மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தேவைக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப, அறிவின் தெளிவிற்கு ஏற்ப 5 வகையில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அது நாளுக்கு நாள் அந்த முன்னேற்றம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ எந்த 5 விஷயம் அப்படின்னு சொன்னால், இது மகரிஷியோட அந்த வார்த்தைகள் அப்படியே சொல்றேன். இது வாழ்க்கை மலர்கள்ல ஒரு தலைப்புக்கு கீழே இருக்கு, வளமுடன் ஏதோ ஒரு தலைப்புக்கு கீழே இருக்கு. முதல்ல அறிவியல்ல நாம முன்னேற்றம் இருக்க வேண்டும். 2வது சுகாதாரம், 3வது பொருளாதாரம், 4வது அரசியல், 5வது விஞ்ஞானம். ஒவ்வொரு விஷயத்திலும் சமுதாயமும் முன்னேறி இருக்கணும். சமுதாயம் என்பது மனிதனுடைய கூட்டு. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த 5 துறைகளில் மனிதனுடைய வாழ்வு உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே அந்த வாழ்க்கை மலர்கள்ல இந்த கட்டுரையை நான் படித்தேன். படித்த போது அதுல என் நோட் புக்ல நான் அப்படி ஒரு லிங்க் போட்டு வச்சிருக்கேன். என்னன்னா, எனக்கு இதுல உடன்பாடு என் மனசுக்கு எட்டலை, இது சரியில்லையே அப்படின்னு எனக்கு அப்போ இருந்த ஒரு ஒரு யோசனை. என்ன காரணத்தினால் நான் அதை 2-3 தடவை படிச்சு பார்த்தேன். எனக்கு அது சரியாக எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால், ஒன்று நான் அதை மறுபடியும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவேன், இல்லைன்னா அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த மகரிஷி வேற என்ன சொல்லியிருக்காங்க, எதை பின்பற்ற முடியும் அப்படிங்கிற விவரத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவேன். எனக்கு கன்வின்ஸ் ஆகலைன்னா நான் செய்யறது இல்லை. அப்போ எனக்கு அது மனம் ஒத்துக்கலை. என்ன காரணம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது, என்ன அப்படின்னா, அந்த வாழ்க்கை மலர்கள்ல அந்த கட்டுரைக்கு கீழே மகரிஷி அவர்கள் முதல்ல எடுத்த உடனே 5 துறைகள்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அறிவியல், கடைசியா விஞ்ஞானம் போட்டிருக்காரு. நம்ம அறிவியலும் விஞ்ஞானமும் ஒண்ணு தானே, இது ஏன் அறிவியல் விஞ்ஞானம் 2 இடத்துல டைப்போ வேற இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் எடிஷன்ல வச்சிருக்கிற நண்பரை கூப்பிட்டு, இந்த பர்டிகுலர் தலைப்புல இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ல வேற முதல்ல இருந்த புக்ல இருக்கிற ஆர்டர்ல இல்லை, கொஞ்சம் மாறி இருக்கு ஆக்சுவலா. சரி ரைட், இந்த தலைப்புல இருக்கிறத கண்டுபிடிச்சு பார்த்தா அதுல தெளிவா இருக்கு, அறிவியல் விஞ்ஞானம் இந்த 2ஐயும் கொடுத்திருக்கிறார் மகரிஷி அவர்கள். டைப்போ எரரும் இல்லை, புரியல, விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது முதல் ரீசன். 2வது ரீசன், மனிதன் எல்லா வகையிலும் முன்னேறணும் என்று கொடுத்திருக்கிறார், 5 துறைகள் கொடுத்திருக்கிறார். ஆனா சந்தோஷத்துல நான் முன்னேறி இருக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், 24 மணி நேரத்துல என் மனைவியோடு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் சந்தோஷம் கூடி இருக்கிறதா இல்ல இடைவெளி கூடி இருக்கிறதா? இடைவெளி கூடி இருக்கிறது என்றால் நான் முன்னேறவே இல்லைன்னு அர்த்தம், பின்னோக்கி போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்ப இந்த சந்தோஷத்தில் நான் முன்னேறி இருக்க வேண்டும், உடல் நலத்தில் நான் முன்னேறி இருக்க வேண்டும். ஆனால் உடல் நலத்துக்கு சுகாதாரம் என்று கொடுத்திருக்கிறார் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் என்றால் அந்த உடல் ஆரோக்கியம், அது இதெல்லாம் சொல்றாங்க. ஏன் சந்தோஷத்தை மகரிஷி அவர்கள் இங்க கொடுக்கலங்கிறது எனக்குள் எழுந்த 2வது கேள்வி. அதற்கும் இதுல பதில் என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படியே அதை இன்ட்டு போட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் போயிட்டேன். 2019 மீண்டும் இந்த வாழ்க்கை மலர்களை படிக்கும்போது இதே கட்டுரையை மறுபடியும் படிச்சேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ முதல் தடவை படிக்கும் பொழுதே ஏன் இது தப்புன்னு போட்டிருக்கோம், தப்பாச்சே, மகரிஷி சொன்னது 100% கரெக்ட், ஏன் இப்படி போட்டு. அப்போ
நம்மளுடைய அறிவுமே பயிற்சிகள் செய்ய 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 ஒவ்வொரு தடவை படிக்கும் பொழுதும் நம்மால் நுணுகி ஆழ்ந்து மகரிஷி என்ன கருத்தோடு எழுதியிருப்பார்கள் என்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம உண்மையிலேயே மகரிஷி சொல்ற பயிற்சி பின்பற்றினா தான் அது நடக்கும். ஒழுங்கா மெடிடேஷன் பண்ணாதான் நடக்கும். இந்த இடத்துல எனக்கு இதை படிச்ச உடனே இது தப்பு இல்லை, முதல்ல அறிவியல் விஞ்ஞானம் ரெண்டும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. கண்டிப்பா மகரிஷி அவர்கள் ஏதோ ஒரு கவிதையில நான் படித்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஞாபகம் வருது. அந்த கவிதையை ஞானக்களஞ்சியத்துல தேடினா ஒரு கவிதை கிடைத்தது. இந்த 5 துறைகளை பற்றி அந்த கவிதையில் எழுதியிருக்கிறார்கள். அதுல எடுத்த உடனே மகரிஷி அவர்கள் 5 துறைகள்ல முதல்ல எழுதின அந்த துறை வார்த்தை என்னன்னு கேட்டா அறிவு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அறிவியல்னா ஆக்சுவலா அறிவு பிளஸ் இயல் அறிவியல் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நம்ம பள்ளிக்கூடத்துல கல்லூரிகள்ல எதை அறிவியல் சொல்றோம் என்றால் சயின்ஸ். இந்த சயின்ஸ் புத்தகத்தை அறிவை மட்டும் அதை மட்டும் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஆனா அதுக்கு பேரு அறிவியல். அப்ப மகரிஷி அவர்கள் நான் நினைச்ச அந்த விஞ்ஞானத்தை பத்தி சொல்லல. விஞ்ஞானம் என்பது சயின்ஸ், அதை கடைசியா கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஆரம்பத்துல கொடுத்த அறிவு என்பது ஆன்மீகம். என்னுடைய சிற்றறிவை பேரறிவை உணர்ந்து அந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு தேவையான அந்த துறையிலும் நான் முன்னேறி இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அறிவு என்பதை அந்த கவிதையில அட்டகாசமா முதல் வார்த்தையாக கொடுத்திருக்கிறார். அது எழுத்து வடிவத்தில் வரும் பொழுது அறிவியல் என்று வந்திருக்கிறது அப்படி நான் நினைக்கிறேன். ஆனா அறிவு என்று அதில் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது பிரச்சனை ஒண்ணு நான் பார்த்தேன். அதாவது எனக்கு ஒத்துக்கொள்ள முடியல என்பது அது சந்தோஷம். இப்ப இந்த சுகாதாரம் அப்படிங்கிற வார்த்தை என்ன நினைக்கிறோம் நாம? இது உடல் ஆரோக்கியம் மட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். சுகமா இருக்கியா அப்படின்னு கேட்கிறோம். சுகமா இருக்கியானா நான் நோய் இல்லாம இருக்கனா அப்படிங்கிறது ஒரு விஷயம், உடல் நலம். நான் நோயில இல்ல ஆனா சந்தோஷமா இல்ல, முகத்துல ஒரு சிரிப்பே இல்லை, முகமே இல்லை, உம்முன்னு உட்கார்ந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மனசளவுல நான் சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். அப்போ உடல் நலம் மனநலம். இப்ப அதுவும் இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நோய் இல்லாம இருக்கேன், ஆனா ஒய்ஃப் இந்த ஆளை வச்சு மண்டக்காயுதேன்னு சொல்லி இவரோட வேற வழியே இல்லாம என் கூட என் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் ஒய்ஃப் சந்தோஷம் இல்லை. அப்ப அது நிச்சயமாக அதுவும் எனக்கு சுகத்தை தராது. அப்போ நட்பு நலம் என்று நம்ம சொல்லுகிறோம். அப்போ உடல் நலம், மனநலம், நட்பு நலம், பிறரோடு நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறேன், அவர்கள் என்னுடன் இருப்பது எப்படி அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, இதுவும் சுகாதாரத்துல தான் வருகிறது. ஸோ இந்த சுகாதாரம் என்றாலேயே சுகம் பிளஸ் ஆதாரம். அப்ப நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரமே நாம் சுகமாக இருப்பது, சந்தோஷம், உடல் ஆரோக்கியமாக, மனசு ஆரோக்கியமாக, மற்ற மனிதர்களோடு இணக்கமாக, இனிமையாக, சந்தோஷமாக வாழ்வது அத்தனையும் இந்த சுகாதாரத்துல வந்துருது. இதெல்லாம் தெரியறதுக்கு எனக்கு ஒரு 10 வருஷம், ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிருக்கு இதை புரிந்து கொள்வதற்கு. ஆக மொத்தத்துல மகரிஷி அவர்கள் இந்த 5 துறைகளில் நாம முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான பொருட்களை, வசதி வாய்ப்புகளை வேகமாக எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு கூடுகிறது என்றால் அதுதான் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு டெஃபினிஷனை கொடுத்திருப்பாங்க. 5 விஷயத்துல நான் முன்னேற்றம் அடையணும். அறிவு ஆன்மீகத்துல, ரெண்டாவது பொருளாதாரத்துல, சுகாதாரத்துல, அப்புறம் அரசியல்ல, அதற்கு அப்புறம் விஞ்ஞானத்துல, இந்த 5 வகையில முன்னேறணும் என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது அதுல பணம், பொருள், புகழ், செல்வாக்கு, அதிகாரம் அத்தனையும் வந்துடும். சுகம் என்று சொல்லும் பொழுது அதுல அந்த புலனின்பம், மக்கள், அதெல்லாம் அதுக்குள்ள அடங்கிடும். இப்போ முன்னேற்றத்தை பத்தி நம்ம நல்லா தெரிந்து கொண்டோம். இப்ப சீர்திருத்தம். இப்போ சீர்திருத்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, நான் என்னை மாற்றிக்கொள்வது, எதை மாற்றிக்கொள்வது, அது ஒரு கேள்வி அங்க இருக்கு. அப்போ சீர்திருத்தம் என்றால் என்ன அப்படின்னா மகரிஷி அவர்கள் அதற்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாம் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை அல்லது வசதி வாய்ப்புகளை நான் பெருக்கிக் கொள்கிறேன், அதுதான் முன்னேற்றம் என்று நாம சொல்லுகிறோம். அப்ப அந்த பெருகும் பொருட்களை, வாய்ப்புகளை சேமித்து நிர்வகித்து தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் அப்பொழுதும் எப்பொழுதும் பிற்காலத்திலும் தீமை பயக்காத வகையிலே அளவுடன் அனுபவிக்கும் முறைதான் சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். பைக் வச்சிருந்தவரு இப்ப கார் வாங்கிட்டாரு. அடுத்த ஒரு 2 வருஷத்துல ஹஸ்பண்டுக்கு ஒரு காரு, ஒய்ஃபுக்கு ஒரு காரு, 2 காரு வாங்கிட்டாரு. இப்ப காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு 3வது காரு வாங்கிட்டாரு. முன்னேற்றம், செமையான முன்னேற்றம்.
ஆனா அவர் வீட்டுல பார்க்கிங் பண்ண இடமே கிடையாது. ரோட்ல தான், இந்த தெருவுல தான் நிப்பாட்டணும். இப்ப இந்த 3 கார் அங்க நிப்பாட்டினதுனால எல்லா வீட்டுக்காரனும் ஏசுறான். ஒரு ஆட்டோ போறதுனாலே அங்க ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுது என்றால், இங்கே நான் இதை சீர்திருத்தம் செய்யாவிட்டால் எனக்கு கிடைத்த அந்த முன்னேற்றம் என்பது தீங்கை தரும் அப்படின்னு இத மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப சீர்திருத்தம் என்பது எனக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்கோ அதை கரெக்டா, எனக்கும் சரி பிறருக்கும் சரி இப்பொழுதும் சரி எதிர்காலத்திலும் சரி தீமை இல்லாத வகையிலே நான் என்னை திருத்தம் செய்து கொள்வதே சீர்திருத்தம் என்பது அவருடைய ஒரு விளக்கம். இது உதாரணத்துக்கு அதே மாதிரி இன்னொரு உதாரணம், வீட்டுக்காரரு 4 வருஷமா ஒவ்வொரு பர்த்டேக்கும் இந்த ஜிமிக்கி மோதிரம் எல்லாம் ஒரு 2 கிராம் 3 கிராம் ஐட்டமா கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ப்ரமோஷன் அவருக்கு கிடைச்சிச்சு, 1 வருஷம் ஆச்சு. இப்போ வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த அம்மா அந்த வைர நெக்லஸ் வாங்கி பிறந்த நாளுக்கு என் வீட்டுக்காரர் வைர நெக்லஸ் கொடுத்தாரு. ஒரு 20 பேர்கிட்ட கூப்பிட்டு போன் பண்ணி அந்த போட்டோவெல்லாம் போட்டு, ஓ வீட்டுக்காரர் ஒன்னும் வாங்கி தரலையா இப்படிலாம் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் இந்த சீர்திருத்தத்தை செய்யவில்லை என்றால் அந்த முன்னேற்றம் அவர்களுக்கு தீங்கை தரும் என்பது மகரிஷியோட அந்த விளக்கம். இப்ப சீர்திருத்தத்துக்கு மகரிஷி அவர்கள் இன்னொரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். வேகம் என்பதை முன்னேற்றம் என கொண்டால், அதான் வேகமா எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கு என்றால், அதை நிர்வகிக்கும் நுட்பம் திறமை இரண்டையும் சேர்த்து சீர்திருத்தமாக கொள்ளலாம் அப்படின்னு மகர்ஷி குறிப்பிட்டிருக்கார். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு போயாச்சு, ஒரு வீடு வாங்கிட்டாரு, 3 பெட்ரூம் வீடு அவரு வாங்கியிருக்கிறார். இப்ப அதை எப்படி அவர் நிர்வகிக்கிறார், அந்த வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளவு நுட்பமாக அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கார் என்பது, அவரு அதுக்கு அதை சரியா அதை மேனேஜ் பண்ணலைன்னா, அந்த வீடு வாங்கி அதுல தங்கி இருக்கிறார அதை சரியா மேனேஜ் பண்ணல என்றால் அங்கே ஒரு சிக்கல் அவருக்கு வர இருக்கிறது அந்த முன்னேற்றத்தினால் அப்படின்ட்டு. இப்ப பெரிய வீடு வாங்கினாரு, 3 பெட்ரூம் வாங்கிட்டாரு. முதல்ல சிங்கிள் பெட்ரூம்ல இப்ப என்ன 21 இன்ச், இதெல்லாம் பழைய காலம், இப்பெல்லாம் இந்த டிவியை யாரையும் யூஸ் பண்றதில்ல. 60 இன்ச்ல ஒரு பெரிய டிவி வாங்கி ஹால்ல மாட்டினாரு. இப்ப அந்த டிவி ஏற்கனவே ஒரு 21 இன்ச்ல ஒரு டிவி ஒண்ணு இருந்தது, அதுங்க சும்மா தானே இருக்கு, அதை பெட்ரூம்ல மாட்டிடணும், பெட்ரூம்ல மாட்டியாச்சு. இப்ப பெட்ரூம்ல ஒரு டிவி இருக்கு, நம்ம மெயின் ஹால்ல 60 இன்ச் டிவி ஒண்ணு மாட்டியிருக்காரு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவருக்கு கிடைத்த இந்த முன்னேற்றம் இவருக்கு சரியா சீர்திருத்தம் செய்யவில்லை என்றால், பெட்ரூம்ல படுக்கிற நேரத்துல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கணவனும் மனைவி ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் பரிமாறிக்கொண்டு அதற்கப்புறம் தூங்க போவாங்க. இப்ப 2 பேரும் டிவியை பாக்குறாங்க, அதுல இந்த சேனலை போடு அந்த சேனலை போடு, 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வேற. இப்போ இவர்களுக்கு கிடைத்த முன்னேற்றம் இவர்கள் சரியாக நிர்வகிக்கவில்லை, நுட்பமாக யோசிக்கவில்லை. அப்படி நுட்பமாக யோசிக்காமல் திறமையை சரியாக பயன்படுத்தவில்லை என்றாலும் அது உண்மையான சீர்திருத்தம் இல்லை, அது உண்மையான முன்னேற்றமாக இருக்காது. கழுத்து வலி வர்ற இடத்துல கழுத்து வலி போற மாதிரி இருக்கும், ஆனா கால் வலி வந்துவிடும். சோ அந்த அளவுல எந்த அளவுக்கு சீர்திருத்தம் என்பது நுட்பமாக நாம் திறமையை பயன்படுத்தி எனக்கு கிடைத்ததை நிர்வகிக்கிறேன், மேனேஜ் பண்றேன் என்பதை பொறுத்தது என்று மகரிஷி அவர்கள் இந்த இடத்துல அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறார்கள். சரி, இப்போ சீர்திருத்தம் நாம் எதில் செய்ய வேண்டும் என்பதை இப்ப பார்க்கலாம். அந்த 5 துறைகளிலே நம்ம சீர்திருத்தம் வேணும்னு மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எப்படி அந்த சீர்திருத்தத்தை நாம செயல்படுத்துவது? அதற்கு முன்னாடி இந்த சீர்திருத்தத்தை செயல்படுத்துவதற்குன்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறார் மகரிஷி. சான்ஸே இல்லை, A to Z விட்டு, அதாவது ரொம்ப ரொம்ப தெளிவாக நமக்கு எங்கேயுமே எந்தவித சந்தேகமும் இல்லாத அளவுக்கு அதை செயல்படுத்துகிற அளவுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த சீர்திருத்தம் எப்படின்னா, முதல்ல நாம் வாழ்க்கைக்கு நான் சீர்திருத்தம் செய்யலைன்னா எனக்கு கிடைக்கிற முன்னேற்றம் எனக்கு கெடுதலை தரும் என்ற உணர்வை நான் முழுமையாக உணர்ந்து சீர்திருத்தத்தை செயல்படுத்த முனைய வேண்டும். இது முதல் பாயிண்டா கொடுத்திருக்கிறார். 2வது, நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளையில இருந்து நான் கோபத்தை விட்டுருவேன், வேலைக்கு ஆகாது, கண்டிப்பா விட முடியாது. அப்ப சீர்திருத்தம் என்பது படிப்படியாக சிறிது சிறிதாக என்னுடைய செயலில் மலர வேண்டும் என்று மகரிஷி 2வது விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார்கள். 3வது விஷயம், நான் என்ன மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு பிறரை துன்புறுத்தி கொண்டு அந்த திருத்தத்தை நான் செய்வது என்பதும் அங்க பிரச்சனை. 4வது ஒரு விஷயம் கொடுத்திருப்பார்,
முக்கியமாக இந்த சீர்திருத்தத்தை நாம வளர்கிற குழந்தைகளுக்கு இதை நாம காமிக்கணும். அவர்களுக்கு இதை செயல்படுத்துவதற்கு ஒரு அதிக கவனம் எடுக்க வேண்டும் என்றும் மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்ப வீட்டுல ஒரு பெரிய டிவியை மாட்டிட்டோங்கிறதுக்காக சின்ன டிவியை பெட்ரூம்ல மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாக்குறது மட்டுமல்ல, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் எப்படி ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, என்னுடைய சீர்திருத்தம் என்பது அங்க டோட்டலா கெடுதலாக, என் குழந்தை அவனுடைய 30வது வயசுல 50வது வயசுல என்ன செய்வாங்கிறதுக்கு நானே அவனுக்கு கெட்டதை சொல்லிக் கொடுக்கிற அளவிலே நான் முன்மாதிரி, கெட்ட முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் இந்த மெத்தடெல்லாம் ஞாபகம் வைத்து நாம அதை செய்ய வேண்டும். இப்போ இந்த சீர்திருத்தத்தை 5 விஷயங்களை செய்யணும் என்று மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது எப்படி செய்ய வேண்டும், எப்படி என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம் இந்த இந்த வார்த்தைகளை மறுபடி அந்த இதை நான் படிக்கும்போது, எப்படியெல்லாம் நாம நம்மை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று இதுவரைக்கும் நம்ம படிச்சிருக்குமே, கொஞ்சம் நம்மளே யோசித்து பார்த்து அந்த 5 விஷயம் என்னவாக இருக்கும் என்று ஒரு நிமிஷம் மேபி நீங்க சாட் பாக்ஸ்ல கூட போடலாம். அதாவது சீர்திருத்தம் செய்ய வேண்டும், எந்தெந்த வகையில் என்னை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த சாட் பாக்ஸ்ல முடிந்தால் அந்த கமெண்ட், அதாவது நான் எதில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயத்துல நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சீர்திருத்தம் என்பதே எனக்கு கிடைத்த வசதி வாய்ப்புகளை இப்பொழுதோ எதிர்காலத்திலோ யாருக்கும் தீங்கு இல்லாத அளவிலே நான் அதை அனுபவிப்பதே சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அப்ப இதுல முதல்ல நான் சீர்திருத்தம் செய்ய வேண்டியது, இந்த முன்னேற்றத்தினால நான் என்னுடைய எண்ணம், சொல், செயல் மூலமாக யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. இது முதல்ல நான் மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். இதே போல வேறு எந்தெந்த வகையில் நான் என்னை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும், இதுதான் கேள்வி. முடிந்தால் நீங்க விட்டு கொடுத்தல், சூப்பர், விட்டு கொடுத்தலில் சீர்திருத்தம் ஷோர். மகரிஷி கொடுத்திருக்கிற அந்த 5 விஷயத்தை நம்ம படிச்சோம், கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஷாக் ஆயிரும். அந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்தனை செய்து மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த அற்புதமான பாயிண்ட்ஸ், அந்த 5 பாயிண்ட் இருக்கு. கொஞ்சம் நம்ம எவ்வளவு தூரம் யோசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன கேள்வி. சீர்திருத்தம் மை டெய்லி லைஃப், அதெல்லாம் கரெக்ட். எதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், இப்ப விட்டு கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட், சூப்பர். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்க உங்க கமெண்ட்ஸ் அதுல போடலாம். உணவில் ஒழுங்கு, சூப்பர். ஏடிஎஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம், சூப்பர். சினம் தவிர்த்தல், எக்ஸலண்ட். மை கேரக்டர், என்னுடைய குணத்தை மாத்தணும், என்னுடைய குணத்துல எதை மாத்தணும், எதுக்காக அந்த குணத்தை நான் மாத்தணும். சீர்திருத்தம், குணம் சொல்லிட்டோம்னா ஏகப்பட்ட குணம் இருக்கு. உண்மையை பேசுறது, துன்புறுத்தாம இருக்கிறது, முடிஞ்ச அளவு உதவி செய்யறது, நடுநிலைமையா இருப்பது, இன்சொல்ல பயன்படுத்த, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. மன்னிப்பு, சூப்பர், வெரி குட். மன்னிப்பு, என்னை நானே சீரமைக்க வேண்டும், 100% கரெக்ட். எதை சீரமைக்க வேண்டும், அதுதான் கேள்வி. கம்பாரிசன், சூப்பர். கோபம் வரும் போது பொறுமையாக இருத்தல், வெரி நைஸ். தன்னுடைய தேவைகளை குறைத்தல், எக்ஸலண்ட். ரிசெப்டிவ்னஸ், ஏற்றுக்கொள்ளுதல், ரிசெப்டிவ்னஸ், ஆமா, நமக்கு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுதல், ரிசெப்டிவ்னஸ். பர்ச்சேஸ் த மெட்டீரியல், பொருட்களை வாங்குவதில் சீர்திருத்தம், எக்ஸலண்ட். மற்றவர்களை திருத்த நினைப்பது, வாவ், எக்ஸலண்ட். ஆன்மீக முன்னேற்றம் என்று கடமை தவறக்கூடாது, வெரி நைஸ், சூப்பர், எக்ஸலண்ட். ஸ்டாப் அட்வைசிங் கிட்ஸ், வெரி நைஸ். ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுதல். இணக்கத்தன்மை, சூப்பர். எண்ணத்தில் சீர்திருத்தம், வெரி நைஸ். புலன் கட்டுப்படுத்துவதில் சீர்திருத்தம். பிறர் தேவைகளை நிறைவேற்றுதல், அக்செப்டன்ஸ், டாலரன்ஸ், தினசரி உடற்பயிற்சி, காயக்கல்பம். நேரம் தவறாமை, நிறைவான மனம், வெரி நைஸ். பொறுமை, ஃபுட்டு, ஒர்க்கு, ஸ்லீப்பு, தாட், 5 விஷயத்துல நம்ம மாற்றம். ஈகோ, வெரி நைஸ். ஆணவம், தன்முனைப்பு, வெரி குட். பொருட்களை வாங்குதல், பர்ச்சேசிங் ப்ராடக்ட்ஸ். மஸ்ட் நாட் டுவெல் இன் த பாஸ்ட், வெரி குட், சூப்பர். கடந்த காலத்திலேயே மனசை போட்டு அதுலேயே வாழ்றது, அதுவும் மிகப்பெரிய தப்பு, சீர்திருத்தம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சூப்பர். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, சில இதை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஈகோ, எந்திரியம், பஞ்சேந்திரியம், 5 புலன்களை சீர்திருத்தம் செய்யணும். ரொம்ப 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 நன்றி ஒவ்வொருத்தருக்கும். எதிர்பார்ப்பு, வெரி குட். போதும். நம்மை நாம் மதித்தல், ஓ வெரி குட். தியானம், ஆழ்ந்து உணர்ந்து செய்தல், செல்ஃப் ஹெல்த், ஓகே. ஈகோ, சூப்பர்.
சொன்ன அத்தனை விஷயங்களுமே கண்டிப்பாக சீர்திருத்தம் செய்ய வேண்டியது. ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொன்னால், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை பார்க்குறேன். அப்ப நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்பவும் நான் யோசிச்சு பார்க்குறேன். மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற 5 விஷயத்தை அது எனக்கு தெரிவதற்கு முன்னாடி நான் என்னை அந்த 5 விஷயத்தின்படி சீர்திருத்தம் நான் செய்திருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வியை பார்க்கிறேன். நான் கொஞ்சம் யோசிச்சு அந்த அந்த 5 விஷயம் எனக்கு தெரியாது. இப்பதான் நம்ம சிந்தனைக்கு எடுக்க போறோம். எனக்கு அந்த டயத்துல அந்த ஆர்டிக்கிளை நான் 2வது தடவை 2019 படிக்கும் பொழுது இந்த 5 விஷயம் மகரிஷி அவர்கள் இந்த வகையில நான் என்னை சீர்திருத்தம் செய்தால் மட்டுமே முன்னேற்றம் என்பது நமக்கு தீங்கு தராமல் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்களே, நான் இதன்படி வாழ்ந்திருக்கிறேனா அப்படின்னு நானா ஒரு சின்ன தற்சோதனை செய்து பார்க்கிறேன். ஏன்னா அந்த 5 விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப நம்ம வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. நான் இந்த ஒரு 5 விஷயத்துல இந்த சிஸ்டமேட்டிக்கா லாஜிக்கலா பாயிண்ட் பை பாயிண்டா அனலைஸ் பண்ணல. ஆனா ஒரு 50% இருந்து ஒரு 75% பல விஷயங்கள்ல நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அதுல இருந்து எனக்கு இது இந்த ஒரு அனுபவம் இல்ல, பல விஷயங்கள்ல. அப்ப நான் என்ன யோசிச்சு பார்க்கிறேன், என்ன தெரியுது, என்ன புரிந்து கொண்டேன் என்றால், ஒழுங்கா மகரிஷி கொடுத்திருக்கிற தவத்தை மட்டும் நாம தினசரி செய்தோம் என்றால், பகல் நேரங்கள்ல என்னுடைய அலைச்சூழல் எப்பொழுதும் குறைவாக இருக்கிறது என்றால், எந்தெந்த விஷயத்துல நான் சீர்திருத்தம் செய்யணும்னு யாரும் சொல்லவே தேவையில்லை. என்னுடைய உள்ளுணர்வு, குரு அருள், இறை அருள் எனக்கு எப்பெல்லாம் எது தேவையோ அப்பெல்லாம் அதை கொடுத்து என்னை திருத்தம் செய்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துல பல விஷயத்துல நான் உணர்ந்து கொண்டேன். இப்ப தெரிஞ்ச அப்புறம் ஒரு 50% பண்ணணும். இப்ப 100% பக்காவா எனக்கு கிடைக்கிற அத்தனை முன்னேற்றத்திலும் இதை ஏன் நாம செயல்படுத்தக்கூடாது? இது ஒரு விஷயம், முதல் பாயிண்ட். 2வது விஷயம், நாம ஒழுங்கா தவம் செய்தாலேயே நமக்கு நம்மளாவே இது தெரியாமலேயே அதை கரெக்டா நம்ம சீர்திருத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு தெரிகிறது என்றால், கொஞ்சம் மகரிஷி யோசிச்சு பார்ப்போம். அவரு கண்டுபிடிச்சு நமக்கு இந்த 5 விஷயத்தை சொல்லியிருக்கார். மகரிஷி கண்டுபிடிச்சதை செயல்படுத்துவதற்கே 5 வருஷத்துக்கு முன்னாடி இது யூஸ்லெஸ் தூக்கி போட்டதை 5 வருஷம் கழிச்சு தான் அதை புரிந்து கொண்டு அதற்கப்புறம் அதுல எப்படி செயல்படுத்தலான்னு நாம முயற்சி செய்திருக்கிறோம். அப்படி என்றால் மகரிஷி அவர்கள் இதை கண்டுபிடித்து நமக்கு அதை சரிபார்த்து அல்லது அதை உணர்ந்து அவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் எவ்வளவு ஆழமா மெடிடேஷன் பண்ணியிருக்காரு, எவ்வளவு எவ்வளவு உறுதியாக அந்த இறை நிலை பக்கத்துல அவருடைய அறிவை உயர்த்தி இருக்கிறார். இப்ப நம்மளும் அதே அளவு முயற்சி எடுத்தால், மகரிஷி அளவுக்கு இல்லாட்டா கூட நம்ம வாழ்க்கையில ஆனந்தமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன தேவை, எது எதை மாற்றம் செய்ய வேண்டும், நம்மளும் புதுசு புதுசாக கண்டுபிடித்து அதை நான் பயன்படுத்தி பிறருக்கும் பயன்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஒளி விளக்காக அமைத்துக் கொள்ளலாம். அதுதான் மகரிஷி நமக்கு இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற 2வது ரியலைசேஷன். ஒழுங்கா தவத்தை நாம செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம முக்கியமான பாயிண்ட், மணி 9, முக்கியமான பாயிண்ட், எப்படி நாம இந்த சீர்திருத்தத்தை நாம செய்வது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல 5 விஷயத்துல நாம சீர்திருத்தம் செய்யணும் என்று சொல்லி இருக்கிறார். முதல் விஷயம் இயற்கை ஒழுங்கு அமைப்பு. இயற்கை ஒழுங்கு அமைப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது இயற்கையாக சில அமைப்பு ஒழுக்கமாக அதாவது எது நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த இயற்கை ஒழுங்கமைப்பு. 2வது விஷயம், எண்ணத்தின் ஆற்றல். என்னுடைய எண்ணம், எண்ணம் என்பது ஒரு ஆற்றல், எனர்ஜி. எண்ணம் என்பது மனம், மனம் என்பது ஜீவகாந்தம், ஜீவகாந்தம் என்பது ஒரு சக்தி. அப்ப ஒவ்வொரு எண்ணமும் ஒரு 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 ஆற்றல், ஒரு சக்தி. அந்த எண்ணத்தின் ஆற்றலை நான் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். முதல் விஷயம், இயற்கை ஒழுங்கமைப்பை, இயற்கை அமைப்பை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு புரிந்து கொண்டு என்னை திருத்தம் செய்ய வேண்டும். அது என்னன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். 2வது, எண்ணத்தின் ஆற்றலை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். 3வது, எனக்கு எதன் வழியாக முன்னேற்றம் கிடைத்திருக்கிறதோ, எந்த பொருட்கள் மூலமாக, வாய்ப்புகள் மூலமாக, அந்த பொருட்களின் தரம் எப்படி என்று நான் அது சரிபார்த்து அதை தேவைப்பட்டால் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். பொருட்களின் தரம்,
நாலாவது, அதை அனுபவிக்கும் முறைகள். எப்படி அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம், இன்ப துன்ப இயல்பு. இதையும் அந்த ஒரு பர்டிகுலர் முன்னேற்றத்துல எதன் மூலமாக எனக்கு முன்னேற்றம் கிடைக்கிறதோ அதுல எனக்கு என்ன இன்பம் கிடைக்கிறது, இது எப்படி துன்பமாக மாறும், இன்ப துன்ப இயல்பு. இந்த 5 விஷயத்துல நான் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து என்னை சீர்திருத்தம் செய்து கொண்டால், எந்த அளவுக்கு நான் என்னை சீர்திருத்தம் செய்கிறேனோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் என்பது எனக்கு நன்மையை தரும், தீமையை தராது. அப்படிங்கிறது நம்ம முதலையே டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ இதுல நாம கொஞ்சம் பார்க்கிறோம். 5 விஷயங்கள்: இயற்கை அமைப்பு, இரண்டாவது எண்ணத்தின் ஆற்றல், மூணாவது பொருட்களின் தரம், நாலாவது அதை அனுபவிக்கும் முறைகள், அஞ்சாவது இன்ப துன்ப இயல்பு. ஆக்சுவலா பவர் பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்றது எனக்கு டைம் கிடைக்கல, ஸோ அதனால என் பவர் பாயிண்டா இல்லை. பட் இந்த 5 விஷயம் நான் அடிக்கடி திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன், ஸோ அதனால கண்டிப்பாக அது மறக்காம நம்ம இதுல வந்துடும். இப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது? இதை புரிந்து கொள்வதற்கு நாம ஒரே முடிஞ்சா 2 உதாரணம் இல்லைன்னா ஒரு உதாரணத்தை நாம எடுத்துக்கொள்வோம். பொருளாதார விஷயத்துல ஒரு முன்னேற்றம் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு என்றால் அவர் எப்படி இந்த 5 விஷயத்தை 5 வகையில் சிந்தனை செய்து அவர் தன்னை சீர்திருத்தம் செய்து கொண்டால் அவருக்கு கிடைத்த அந்த பொருளாதார முன்னேற்றம் முழு நன்மையையும் எந்தவித தீங்கும் இல்லாமல் அவருக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன் நான் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டேன் என்றால், மகரிஷி அவர்கள் அறிவின் தற்கால போக்குன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் அன்றன்னைக்கு பிரச்சனை என்ன, என்ன தேவை, அரிசி இல்லையா, அரிசி வாங்கணும், ஓகே வாங்கணும், அவரை போய் பார்க்கணுமா, பார்த்துரும். அன்னன்னைக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை மட்டும் செய்வதில் நேரம் பூரா போய்கிட்டே இருக்கு. இதை தாண்டி சில பேர் என்ன செய்யறாங்க, பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம், பணம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று பணத்தை மட்டுமே தேடி சில பேர் ஆற்றலை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இத பதவி, பொருள், புகழ், செல்வாக்கு, இதெல்லாம் இல்ல புலன் இன்பம், இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி அங்கதான் பிரியாணி நல்லா இருக்குன்னு போய் சாப்பிடுறது. அப்ப இதெல்லாம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற அறிவின் தற்கால போக்கு. பணம், துட்டு, பைசா, இதுதான் இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் ஆற்றலையும் நேரத்தையும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால அந்த பொருளாதார முன்னேற்றம் நான் எதை எப்படி சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும், அந்த எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் இயற்கை அமைப்பு என்று ஒரு மகரிஷி குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இயற்கை அமைப்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு நண்பர் சுப்பு இருக்காரு, நம்ம ஏற்கனவே சொன்ன 20,000 ரூபாய் வாடகை வீட்டுல இருக்காரு. இப்போ ஒரு பெட்ரூம்ல இருந்து 3 பெட்ரூமுக்கு போயிட்டாரு. அப்போ இவர் இந்த முன்னேற்றத்தினால் எதை சீர்திருத்தம் செய்யணும்? ரெண்டாவது பைக் வச்சிருந்தார், இப்ப கார் வாங்கிட்டார், 2 கார் வாங்கினார், 3 கார் வாங்கினார். அப்ப அவர் எப்படி சீர்திருத்தம் செய்ய வேண்டும்? மொபைல் போன், சாதாரண போன் வச்சிருந்தார், இப்ப ஸ்மார்ட் போன், இப்ப அடுத்த 2 போன். சில பேர்லாம் 2-3 போன்லாம் கையில வச்சுட்டு இருக்கோம். அப்ப 2 போன். இல்ல பர்த்டே கிஃப்ட்டுக்கு ஜிமிக்கு வாங்கி கொடுத்தாங்க, இப்ப வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்லாம் பொருள் மூலமாக நமக்கு கிடைக்கிற முன்னேற்றம். இல்ல ஒரு 3 பெட்ரூம் பிளாட் ஒண்ணு வாங்கியிருக்காரு, 62 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி வீட்டுக்குள்ள குடிபுகுந்த 3வது மாசம் ஒருத்தன் வந்துட்டான், இது ஏன் வீடு, இதுதான் ஒரிஜினல் பத்திரம், உனக்கு போட்டது அவன் 4-5 பேருக்கு வித்திருக்கான் அப்படின்னு ஒரு டூப்ளிகேட் பத்திரத்தை கொண்டு வந்து இது ஏன் வீடுன்னு சொல்லி ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு. இப்ப முன்னேற்றத்தினால அங்க ஒரு தீங்கு வந்திருக்கு. இதுவும் நம்ம எல்லாத்துக்கும் இதை நாம அப்ளை பண்ணலாம். மகரிஷி கொடுத்திருக்கிற இந்த 5 விஷயத்தை, மகரிஷி சொல்லுகிற அந்த 5 துறைகளில் முன்னேற்றம் இருந்தாலும் சரி, அத்தனையிலும் இந்த 5 விஷயங்களை அப்ளை பண்ணலாம். நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டது இந்த பொருளாதாரம்ங்கிற ஒரு விஷயம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இயற்கை அமைப்பு, இதுல நான் என்ன சீர்திருத்தம் செய்ய வேண்டும்? அவர் 1 பெட்ரூம்ல இருந்து 3 பெட்ரூம் போயிருக்கலாம், நெக்லஸ், ஏதோ பண விஷயத்துல, பொருள் மூலமாக இல்ல பண விஷயத்துல அவருடைய பொருளாதாரத்துல முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது. எதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும்? முதல் சீர்திருத்தம் இயற்கை அமைப்பு. இந்த இயற்கை அமைப்புல நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி என் சீர்திருத்தத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மகரிஷி சொல்ற கருத்து. இப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை அமைப்புக்கு? முதல் பாயிண்ட், இப்ப எனக்கு கிடைத்த இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்த அத்தனை முன்னோர்கள், விஞ்ஞானிகள், ஆன்மீகவாதிகள், மதவாதிகள், அது மட்டுமல்ல இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்கள், அவர்களுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக நான் இவ்வளவு ஃபாஸ்டா வீடு வாங்கியிருக்கலாம், மொபைல் போன் வாங்கியிருக்கலாம், நெக்லஸ் வாங்கியிருக்கலாம், யாரோ ஒருத்தர் அதை பண்ணியிருக்காங்க. ஆக கடந்த கால மனிதர்கள் இப்போ உயிரோட இல்லாட்டாலும் அவர்களுடைய எண்ண ஆற்றல்கள், அவர்களுடைய கண்டுபிடிப்புகள், இப்ப என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும்
எனக்கு உதவியதால் தான் எனக்கு இந்த முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது என்று நன்றி உணர்வோடு இந்த முன்னேற்றத்தை பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இப்போ அந்த நன்றி உணர்வு இல்லாமல் ஏதோ பெருசா நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா அங்க ஈகோ, நிறைய பேர் ஆன்சர் ஈகோன்னு கொடுத்திருந்தீங்க. அப்ப இந்த தன்முனைப்பு என்பது அங்கே வந்து விட்டால், நான் எனது என்பது வந்து விட்டால் அங்க 6 கெட்ட குணங்கள் வந்துடும். நிச்சயமா புதுசா பாவம் செய்யறோம். இப்போ நான் ஏற்கனவே கிடைச்ச முன்னேற்றத்துக்கு ஒரு தீங்கு கொடுக்கறதா இருந்தது. இப்ப நான் என்ன மாத்திக்கல, கடவுள் நல்லதை கொடுத்து நமக்கு டெஸ்ட் வைக்கிறார், கெட்டதை கொடுத்து திருந்த வைக்கிறார். நல்லதை கொடுக்கும் போதெல்லாம் நான் கரெக்டா அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா? எப்ப நான் நன்றி உணர்வு இல்லாம என்னுடைய தன்முனைப்பை கொண்டு வந்துட்டனோ அவருக்கு தெரிஞ்சு போயிடும், சரி ரைட்டு வச்சிட வேண்டிதான் அப்படின்னு. அப்ப அங்கதான் தீங்கு நமக்கு வருகிறது. அப்போ நன்றி உணர்வோடு எனக்கு கிடைத்த முன்னேற்றத்தை பயன்படுத்துகிறேனா அல்லது தன்முனைப்பை நான் பயன்படுத்துகிறேனா, தன் முனைப்பின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இது முதல்ல இயற்கை அமைப்புங்கிற அந்த வகையில சிந்திக்க வேண்டிய, திருத்த வேண்டிய முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நமக்கு எந்த பொருள் மூலமாக, எந்த வசதி வாய்ப்பு மூலமாக நமக்கு முன்னேற்றம் கிடைத்திருக்கிறதோ, ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல இருந்து 3 பெட்ரூம் போயிட்டோம், பைக்ல இருந்து கார் வாங்கிட்டோம், இப்போ இதுல எனக்கு பெரிய சந்தோஷம், இன்பம், நல்ல அனுபவம், ஒரு தடவை மனசு சந்தோஷம் என்று எந்த பொருளையா எந்த வாய்ப்பையோ அனுபவித்து விட்டால் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இது போதாது, இந்த காரை விட அந்த கார் பெட்டர் அப்படிங்கிற அளவுக்கு மனம் அந்த பொருளை நோக்கியே மீண்டும் மீண்டும் சென்று கொண்டிருக்கும். அதுவே பேராசையாக மாறிவிடுகிறது. நான் நிறைமனமாக இருக்கிறேனா இல்லையா? இது இரண்டாவது விஷயம். அப்ப இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு நம்ம போகும்போது அங்க ஒரு சிக்கல் வருகிறது. இப்ப நிறைய பேர் மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா, நான் முதற்கொண்டு இங்க வரும்பொழுது ஒரு 5 வருஷம் கல்ஃப்ல வேலை பார்க்கணும்னு வந்தேன். இப்ப இருக்கிற இந்த கம்பெனில 26வது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த மகரிஷி சொல்லி இருக்கிற இந்த சீர்திருத்தத்தை இந்த ஒரு விஷயத்துல நான் பின்பற்றவில்லை என்றால், இங்க இருப்பதினால் எனக்கு தீங்குகள் கூடிக்கொண்டே இருக்கும். அது மகரிஷி சொல்ற கருத்துப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதை நான் அனுபவமாம நம்ம சொல்ல முடியும். அப்போ முதல் விஷயம், நன்றி உணர்வோடு தன்முனைப்பு இல்லாமல் இருக்கிறேனா? இரண்டாவது விஷயம், அந்த பேராசை போகாமல் நிறைமனதோடு அந்த முன்னேற்றத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா? மூணாவது விஷயம், பற்றற்ற பற்றோடு. நேத்து தான் வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். நான் சினிமாவுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க, தியேட்டர்ல இருந்து போன் பண்றாங்க, ஏங்க வைர நெக்லஸை காணுங்க, எங்க போச்சுன்னு தெரியல. இந்த இடத்துல நான் எனக்கு கோபம் வருகிறது என்றால் கடவுள் கொடுத்த முன்னேற்றத்தினால் எனக்கு தீங்குதான் வரப்போகிறது அப்படின்னு. அதுதான் மகரிஷியோட அந்த சீர்திருத்தத்தோட ஐடியா. அப்போ பற்றற்ற பற்று நிலையில் பற்று இருக்கணும். நெக்லஸ் வாங்கணும், கார் வாங்கணும், 3 பெட்ரூம் 5 பெட்ரூம் வீடு கட்டணும், தப்பே இல்லை. ஆனால் அது இல்லாத போதோ, அது நான் எதிர்பார்த்த மாதிரி அமையாத போதோ அந்த இடத்துல டிட்டாச் ஆகும், விலகிறோம். 3வது மனுஷன் மாதிரி விலகலையா, கடவுள் வைக்கிற டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன், அப்ப அந்த முன்னேற்றம் எனக்கு முழு நன்மையை தரப்போறது இல்லை. அது 3வது விஷயம், பற்றற்ற பற்றுல இருக்கணும். 4வது விஷயம், மகரிஷி அவர்கள் தேவையற்ற பொருட்களை பெருக்கி துன்பம் அழிய கண்டோம்னு ஒரு கவிதையில கொடுத்திருப்பார். அப்ப ஆக நாம் பொருட்களை கூட்ட 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 என்னுடைய உடல் நலம் கெடுகிறது. ஏன் அப்படி கெடுகிறது? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம மூத்த பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க ஒரு தடவை ஐ திங்க் கத்தார்ல கொடுத்த ஒரு சிந்தனை உரையில ஒரு கருத்து ஒன்று சொன்னாங்க, ஒரு அனுபவம் ஒன்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். மகரிஷி அவர்கள் பெங்களூர்ல கிளாஸ் எடுக்க போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அந்த ஹாலில் என்ன பயிற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அந்த 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 ஒரு பெரிய ஹால் நறுமணமாக இருக்கணுமேனு நம்ம பத்திலாம் அதில் பொருத்தி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல நறுமணமாக இருக்கணுமேனு பத்தி பொருத்தி வச்சுருந்துருக்காங்க. மகரிஷி உள்ளே வந்தாராம். வந்த உடனே இந்த பத்தியை கொஞ்சம் அணைச்சிடலாமா ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த பத்தியில வரும் நறுமணத்தின் காரணமாக என்னுடைய ஜீவகாந்தம் அதிகமாக மூக்குக்கு சென்று இந்த மூக்கு இந்த வாசனையை உணர்வது மட்டுமல்ல, இந்த நறுமணம் எந்த யூனிட்ல எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு என் ஜீவகாந்தம் அதிகமாகி அழுத்தம் அதிகமாகி விரயமாக வேண்டும். என் ஜீவகாந்தத்தை நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்?
எப்படி யோசிக்கிறார் பாருங்க பொருட்கள்ல. நாம இந்த பத்தியில எத்தனை சேலை இருக்கு, எத்தனை நகை இருக்கு, எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கு. ஒரு வீடு மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதான் தெரியும், வீட்டுக்குள்ள குடோன் மாதிரி உள்ள பாத்திரங்கள் பொருட்கள். அது பின்னாடி யூஸ் ஆகும், அது யூஸ் ஆகும், தேவையோ இல்லையோ வாங்கிட்டு வந்து வீட்டுல போட்டு ஒவ்வொரு பொருட்களும் நான் பயன்படுத்துகிற அல்லது பயன்படுத்தாத என் வீட்டுல வைத்திருக்கிற ஒவ்வொரு பொருள் இருக்கிற காந்த சக்தியும் என்னுடைய ஜீவகாந்தமும் அங்கே ஒரு கலப்பு ஏற்படுகிறது. இந்த கலப்பு இணக்கமாகும் வரை அது உறவாடி கொண்டே இருக்கும். என் ஜீவகாந்தத்தோட அளவும் குறைந்து கொண்டு இருக்கும், தரமும் கெட்டு போய் கொண்டே இருக்கும். பெரிய பெரிய மகான்கள் என்ன செய்யறாங்க, வெளியூர்ல போய் கிளாஸ் எல்லாம் எடுக்க போனா அங்க மெத்தையே இருந்தாலும் சரி ஒரு பாயை எடுத்து படுத்துறாங்க, தான் கொண்டு வந்து துண்டை விரிச்சோ வேஷ்டியை விரிச்சோ படுத்துறாங்க. ஏன்? அது இன்னொரு பொருள். அந்த பொருளை நான் படுக்க ஆரம்பித்தால் அதற்கும் எனக்கும் இருக்கிற காந்த கலப்பு இணக்கமாக மாறும் வரை தூக்கமும் வராது, என் காந்தமும் கெட்டு போயிட்டு இருக்கும், தரமும் கெட்டு போகும், அளவும் குறையும். எதுக்கு? நான் 15 வருஷமா கிழிஞ்சுதான் இருக்கு, அதனால என்ன? ஆனா என் காந்தம் இணக்கமாயிட்ட. அந்த கிழிந்த வேஷ்டியோடு நான் வந்து அதை கீழே விரிச்சு அது மேல படுத்தால் ஆழ்ந்த தூக்கம் கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் நாம இதை யோசிச்சு பார்த்தோம். இந்த தேவையற்ற பொருட்கள் பெருக்கி துன்பம் வலிய கொண்டோம், உடல் நலம் கெட்டு போகிறது. அப்ப நாம கூடுமான வரைக்கும் இதை குறைப்பதற்கு நான் சீர்திருத்தம் செய்து கொண்டால் அது என் வாழ்க்கையில முன்னேற்றம் முழு நன்மையை தரும், கெடுதல் எதுவும் வராது. இது ரெண்டாவது விஷயம். இது எல்லாமே இயற்கை அமைப்புங்கிற கேட்டகரிக்கு கீழே இருக்கு. ரெண்டாவது எண்ணத்தின் ஆற்றல். இப்ப முன்னேற்றம் கிடைச்சிருச்சு, என் எண்ணம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நான் ஒரு புதுசா ஒருத்தர் கார் வாங்கிட்டாரு, இந்த கார் வாங்கிட்டமேங்கிறதுக்காக வரிசையா ஒரு 10 நாள்ல விட்டாம 10 ஃப்ரெண்டு வீட்டுக்கு இல்ல நண்பர் வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்க வரலான்னு இருக்கேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வாங்க இதான் புது கார் நேத்தா வாங்கியிருக்கேன் அப்படின்னு பந்தா பண்றேன்னா அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, நான் இங்க தற்பெருமையோடு அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய எண்ணம் நெகட்டிவா இருக்கே ஒழிய ஒரு பாசிட்டிவ்னு என்ன அர்த்தம்? எனக்கும் நன்மையை தரணும், பிறருக்கும் நன்மையை தரணும். அந்த அளவுக்கு இல்லை என்றால் என்னுடைய ஆணம் எனக்கு எதிர்மறையாக செயல்படுகிற அளவிலே இருக்குமே, ஆனால் அங்க ஒரு பிரச்சனை வந்தாச்சு. அப்போ அத நமக்கு சிக்கல். அப்போ இப்போ இன்னொருத்தர் 3 பெட்ரூம் பிளாட் ஒன்று வாங்கிட்டாங்க, வீட்டுக்கு குடி பூந்தாச்சு, கிரகப்பிரவேசம் போயாச்சு, எல்லாம் போயாச்சு, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, சந்தோஷமா வீட்டுல இருக்காங்க. இப்ப திடீர்னு அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா நம்ம பக்கத்து வீடு யார் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. யார் வாங்கியிருக்கா? இந்த ஊர்லயே மிகப்பெரிய நம்பர் 1 ரவுடி அவன் வாங்கியிருக்கானா, அவன் வந்து இங்க குடியிருக்க போறானா அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது உண்மை. வந்திருக்காங்க. இப்ப என்னுடைய எண்ணத்தின் ஆற்றல், அவன் என் மனைவியோட எண்ணத்தின் ஆற்றல், அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேருடைய எண்ணத்தின் ஆற்றல், ஐயோ இவன் வந்துட்டானே நம்ம வீடை விற்கவா அதாவா இதாவான்னு இப்பவுமே கற்பனையில நான் அவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு வரப்போற மாதிரி, யாரோ எழுதி கொடுத்துட்டாங்க உனக்கு நாளையில இருந்து பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுங்கிற அளவுக்கு கற்பனை செய்து கொண்டு என்னுடைய ஆற்றல் நெகட்டிவாக இருக்கும் என்றால் அந்த முன்னேற்றம் கண்டிப்பாக தீயதை எனக்கு கொடுத்து விடும். அப்ப அந்த அளவுல என்னுடைய எண்ணம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் 3 பார்த்துட்டோம். 1 இயற்கை அமைப்பு, 2 பார்த்திருக்கோம், 2 எண்ணத்தின் ஆற்றல், 3வது விஷயம் பொருட்களின் தரம். நான் எந்த பொருளை பயன்படுத்துறேன். இப்போ ஒரு வீடை வாங்கியிருக்கேன், இப்போ இந்த வீட்டில் இருக்கிற அந்த கட்டின பில்டர் யாரு, என்ன மாதிரி மெட்டீரியலை பயன்படுத்தியிருக்கான், உள்ள போன 4வது மாசத்துல ஒரு கிராக் விழுந்துட்டு தண்ணி ஒழுகுது அப்படின்னு சொன்னால் அப்ப அந்த குவாலிட்டி பொருளை நான் பயன்படுத்தல. அப்ப அந்த பொருளை பயன்படுத்தும் பொழுது அதனால் எனக்கு வரக்கூடிய முன்னேற்றம் துன்பத்தை தருமா என்றால், பொருட்களின் தரம் சரியில்லை என்றால் அதை மாத்திரணும். இப்போ 3 பெட்ரூம்ல வீடு வாங்கிட்டாரு, பெட்ரூம்ல பார்த்தா ஃபுல்லா ஜன்னல் வந்து கிராஸ் வென்டிலேஷனே இல்லை, உள்ள காத்தே வரல, நிச்சயமாக எனக்கு பிரச்சனை. இப்ப இந்த பொருளை மாத்தணும், ஜன்னலை மாத்தணும், இல்ல வேற ஒரு ஜன்னல் உருவாக்கணும், காத்து உள்ள வரணும் வெளியில போகணும். அப்பதான் உள்ள 10க்கு 10 ரூம்ல 2 பேர் கணவன் மனைவி தூங்குனா 3 மணி நேரத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சி சொல்லுகிறது. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அங்க மாற்றம் செய்யலைன்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை. கார் வாங்கியிருக்கோம், வாங்கின அன்னைக்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு ஒரு புது கார் ஒன்று கொடுத்தாங்க ஆஃபீஸில். அந்த கார் வாங்கிட்டு அது செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ மன்றத்துக்கு ஃப்ரைடே போயிட்டேன். ஃப்ரைடே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு அன்பர்கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி, சார் பெரிய கார் ரொம்ப சூப்பர் சார், வாழ்த்துக்கள். ஆனால் சார் அந்த காரில் உங்கள் கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட்டினா 8 வருது சார். 8 என்பதே அது வந்து நல்ல நம்பர் இல்லை சார், வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் சார், நீங்கள் ஆஃபீஸில் சொல்லி உடனே அந்த நம்பரை மாற்ற முடியுமான்னு பாருங்க சார். அவர் ஃபோனை சொல்லிட்டு வச்சுட்டார். இப்போ நான் வேறு கொஞ்சம் ஜோதிடம் படித்ததுனால 8 நாளையே ஆக்சிடென்ட் அதனோட இண்டிகேஷனே. இப்போ
இப்ப என்னுடைய எண்ணத்தின் ஆற்றல் இதையே நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது எனக்கு ஒரு விபத்தை ஷுவரா ஏற்படுத்தி விடும். ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. அவருக்கு நான் மறுபடியும் அவர் சொல்லும் பொழுதே நான் சொல்லிட்டேன், சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார் அப்படின்னு அவர்கிட்ட பதில் சொல்லிட்டேன். ஆனா பதில் சொல்லி வச்சதுக்கு அப்புறம் இந்த ஜோதிட நாலேஜ் எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம படிச்சதெல்லாம் நல்லதுக்கு ஞாபகம் வந்தா பரவாயில்ல, கெட்டதுக்கு ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப எண்ணத்தின் ஆற்றல் ரொம்ப 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 முக்கியம். இதை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். சாரி, பொருட்களின் தரம். பொருட்களின் தரம் அதுவும் ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம், என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, எண்ணத்தின் ஆற்றல், பொருட்களின் தரம். நாலாவது, அனுபவிக்கும் முறை. நாம எப்படி பயன்படுத்துறோம். கார் வாங்கியிருக்கோம், அதை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம். வீடு வாங்கியிருக்கோம், அந்த வீடை எப்படி பயன்படுத்துறோம். மொபைல் போன் வச்சிருக்கோம், எப்படி பயன்படுத்தி கொண்டு. ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சட்டை பாக்கெட்ல வைக்கிறோம், பேண்ட் பாக்கெட்ல வைக்கிறோம், எல்லாத்துக்கும் நல்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எப்போ மொபைல் போன்ல பேட்டரி 10% கீழே வந்துட்டோ அப்போ மொபைல் போனை காதுல வச்சு பேசினால் கதிர்வீச்சு 10 மடங்கு அதிகம் என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோமா. சார்ஜில் போட்டு பேசக்கூடாது என்று சொல்லுகிறது ஆராய்ச்சி. அது மட்டுமல்ல, சார்ஜில் போட்டுக்கிட்டு பேசக்கூடாது, சார்ஜ் கம்மியா இருந்தா பேசக்கூடாது, படுக்கிற பெட்ரூம்லயே மொபைல் போனே வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் ஒரு கதிர். அப்ப எந்த அளவுக்கு நாம அதை அனுபவிக்கிறோம், அதுவும் ரொம்ப முக்கியம். அனுபவிக்கும் முறை, இது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம், இன்ப துன்ப இயல்பு என்று மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இன்பம்னா என்ன, ஜீவகாந்தம் செலவாகிறது. அப்ப நமக்கு கிடைத்த அந்த முன்னேற்றத்தின் மூலமாக இன்பத்தை எப்படியெல்லாம் ஜீவகாந்தம் அதிகம் செலவில்லாமல் நான் அனுபவிக்க முடியும் என்று எதனால எனக்கு முன்னேற்றம் கிடைச்சிருக்கோ அதை நாம கொஞ்சம் சிந்தனை செய்து அதற்கு தகுந்த மாதிரி நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், உடலுக்கு ஒத்ததாக இருக்கிறதா, அறிவுக்கு ஒத்ததாக இருக்கிறதா. அது உடலுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பிரச்சனை. மெத்தையில தான் படுத்திருக்கோம், சூப்பர் மெத்தை, செம்ம சாஃப்ட், செம்ம காஸ்ட்லியான மெத்தையை வாங்கி பெட்ரூம்ல படுக்க போட்டு அதை படுத்து தூங்குறோம். முதுகுவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. அப்ப நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால், இன்பம் என்பது எனக்கு கிடைக்கிறது என்பதற்காக நான் எப்பொழுதுமே அதை பயன்படுத்தினால் இன்பமே துன்பமாக மாறிவிடுகிறது. அதுவும் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ உடலுக்கு ஒத்ததா, அறிவுக்கு ஒத்ததா, இதையும் நாம அதை சிந்தனை செய்து சீர்திருத்தம் செய்ய வேண்டும். நாலாவது, அந்த இன்பம் எனக்கு நிலைக்க வேண்டும் என்றால், அந்த முன்னேற்றத்தினால் கிடைக்கிற இன்பம் எனக்கு நிலைக்க வேண்டும் என்றால் கதவை திற காற்று வரட்டும்னு சொன்ன மாதிரி நமக்கு எதிலெல்லாம் முன்னேற்றம் கிடைத்திருக்கிறதோ அதுல எல்லாம் பிறருக்கும் நன்மை தருகிற அளவிலே நான் பயன்படுத்த முடியுமா, அதை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதை செய்துட்டோம் சொன்னால் அந்த வந்த முன்னேற்றம், கொடுத்த இன்பம் நிலையானதாக இருப்பதற்கான ஒரு திருத்தத்தை நான் செய்துவிட்டால் இன்பம் பெருகிட்டே இருக்க போது, முன்னேற்றம் என்பது வந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த மொத்தத்துல இந்த 5 விஷயங்களில் நாம நம்மை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். இயற்கை அமைப்பு, எண்ணத்தின் ஆற்றல், பொருட்களின் தரம், அனுபவிக்கும் முறை, இன்ப துன்ப இயல்பை, இன்ப துன்ப இயல்பு நம்ம வச்சிருக்கிறதுனால என்ன எவ்வளவு இன்பம் என்ன துன்பம் எப்படிலாம் இதுல ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிற வகையில இந்த 5 வகையில நாம நம்மை சீர்திருத்தம் செய்து கொண்டால் நமக்கு கிடைக்கிற முன்னேற்றம் முழு நன்மையோடு எந்தவித தீங்கும் இல்லாமல் அமையும் என்பது மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற விஷயம். இதை நாம் உணர்ந்து கொண்டு தினசரி வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சி செய்தால் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் ஒரு பாசிட்டிவான முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கலாம் என்று கூறி இந்த சிற்றுரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகள். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக ராஜாராம் ஐயா பழவந்தாங்கல்ல இருந்து, ஐயா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க. உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு பாதியில தான் வந்தேன். என்ன தலைப்பு பேசுன்னு தெரியாது. இருந்தாலும் பொதுவான கேள்வி 2 கேள்வி வச்சு கேட்க போறேன் உங்கள்கிட்ட. ஏதோ முன்னேற்றம் மட்டும் கால் விழுது எதுக்கு நான் கேட்கல, நம்ம முழுசா கேட்கறதுனால என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இப்ப எல்லாரும் பேசும்போது மகரிஷி அப்படின்னு சொல்றான் அவரை.
ஆனா அவர் ஆர்டிகல் எழுதும்போது உங்கள் அன்பு தொண்டன் தான் கையெழுத்து போடுறாரு. இந்த மகரிஷி அப்படிங்கிற இந்த டைட்டில் யாரு கொடுத்தா முதல்ல, ஏன் அந்த மாதிரி கூப்பிடுறோம், அதுக்கு என்ன பொருள்? கண்டிப்பா இந்த கேள்வி தவறான ஆள்கிட்ட கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். மகரிஷிங்கிற டைட்டிலை யார் கொடுத்தாங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. நீங்க வேற ஒரு மூத்த பேராசிரியர் யார்கிட்டயாவது கேட்டால் அதுக்கு சரியான பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா நார்மலா மகரிஷி அப்படின்னு சொன்னால் இறை உணர்வு பெற்ற மகான்கள். நம்ம வேதாத்திரி மகரிஷி மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான மகரிஷிகள் நம்ம இருந்திருக்கிறாங்க. ஸோ நார்மலாலேயே மக ரிஷினாலேயே மகான்னா சம்திங் கிரேட். ஸோ அந்த வகையில் அவர்கள் இறை உணர்வு பெற்றதினால் அவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு டைட்டில் மகரிஷி. ஆனால் நம்ம ஆசானுக்கு யார் அதை எப்படி கொடுத்தாங்க, யார் கொடுத்தார்கள் என்று எனக்கு உண்மையிலேயே தெரியலையா. நீங்க மேபி தாமோதரன் ஐயா அல்லது லக்ஷ்மணன் ஐயா, நீங்க மூத்த பேராசிரியர்கள் மகரிஷி கூட லாங் டைம் இருந்து உங்கள்கிட்ட கேட்டா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நானும் இதை கண்டுபிடிச்சிட்டு ஷேர் பண்றேன். மீன்ஸ் நீங்க அடுத்தால கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எல்லாரும் பேசுற வார்த்தை மகரிஷி மகரிஷி சொல்லிட்டே இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் இல்லையா, அதான் கேட்கறேன். கரெக்ட், உண்மைதான். ஷோர். சரிங்க, அடுத்த ரெண்டாவது கேள்வி போலாமா? சொல்லுங்க. இப்போ நம்ம ஸ்கூல்ல படிச்சு காலேஜில் படிச்சுட்டு வெளில வரும்போது நம்ம பேருக்கு பின்னாடி பிஏ பிஎஸ்சி பிஇ எம்பிபிஎஸ் போட்டுக்கிறோம். இது வாழ்க்கையோட தொழிலோட ஒட்டின ஒரு குவாலிஃபிகேஷனா இருக்கு. ஆனால் மனவளக்கலைக்கு வந்த பிறகு நம்ம பிரம்மஞானம் அருள்நிதியை வாங்கின பிறகு பேருக்கு பின்னாடி போடுறத முன்னாடி சொல்றோம். பிரம்மஞானி சோ அருள்நிதி சோன்னு சொல்றோம். ஏன் அப்படி? பயங்கரமா சிந்திக்கிறீங்களே. ஓகே, அதாவது நான் நினைக்கிறேன் இது ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடியது. இப்ப திருங்கிறது நம்ம பேருக்கு பின்னாடி போடுறதில்ல. திரு என்பது அவருக்கு ஒரு மரியாதையை கூட்டுகிற ஒரு அடைமொழி. திரு, உயரு திரு, மாண்புமிக்க அப்படிலாம் நம்ம சொல்றோம். அது போல நமக்கு ஒரு மரியாதையை தருகிற, நம்மளுடைய மதிப்பை கூட்டுகிற வகையில அருள்நிதி, துணை பேராசிரியர், பேராசிரியர், பிரம்மஞானி, நம்ம அது ஒரு பட்டம். அந்த பட்டத்தினால பக்காவா திட்டம் போட்டு ஏமாத்துறவர்களும் இருக்கிறார்கள். அந்த படிப்பை பயன்படுத்தி நன்றாக பயன்படுகிற அளவில் வாழ்பவரும் இருக்கிறார்கள். அது ஒரு கல்லூரியில் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். ஆனா இது வாழ்க்கை முழுவதுக்கும் ஒருவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் ஒரு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்பதால் முன்னாடி போடுகிறார்கள். அப்படிங்கிறது நீங்க கேட்ட பிறகு கொஞ்சம் சிந்திச்சு சொல்ற பதில் சரியா இருக்கா இல்லையாங்கிறது ஒருத்தட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி போடுகிற அடைமொழி நார்மலாவே அவரை மரியாதைப்படுத்துகிற ஒரு அடைமொழி திரு, அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் நாம இதை முன்னாடி போடுகிறோம் என்று நான் நினைக்கிறேன். பேருக்கு பின்னாடி அருள்நிதி அப்படின்னு நம்ம போடுறதில்ல, முன்னாடி தான் போடுறோம். மகரிஷி அவர்கள் அருள் தொண்டன், அது நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. கரெக்ட். வாழ்க வளமுடன். ஏன் இந்த மாதிரி இல்ல, ஏன் எனக்கு குறுக்கு புத்தி வருது எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு? எப்படி குறுக்கு புத்தி வருது? கண்டிப்பா இதெல்லாம் தப்பு கிடையாது. இது ஆக்சுவலாவே நம்ம ஒரு மனிதன் சக்சஸா ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 50 வருடத்திற்கு முன்னாடி ஐக்யூ தான் தேவைன்னாங்க. ஐக்யூ என்பது மூளை சார்ந்த அறிவு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஐக்யூ எனக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், ஈக்யூ தான் இம்பார்ட்டன்ட். உணர்வுகளை, என்னுடைய அறிந்து கொண்டு பர்பஸை தெரிந்து கொண்டு செய்வது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஹை எஸ்கியூ நினைக்கிறேன். அதனாலதான் இப்படிலாம் கேட்குறீங்க, இப்படி யோசிக்கிறீங்க. அவசியம் இது எல்லா செயல்பாடுகளையும் எல்லா எண்ணங்களையும் நாம இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் சூப்பர். ஸோ அதனால இது தப்பான விஷயம் அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றியா, நல்ல வழக்கம் கொடுத்தீங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றி, வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு தலைப்பு தெரியலன்னாரு. வாழ்வில் முன்னேற்றம் தீயதை தராமல் இருக்க அப்படிங்கிற தலைப்புல தானங்க ஐயா பேசினாரு. நீங்க கேட்டதுக்கு மிக்க நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாதேஸ்வரன் ஐயா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கேள்விகளை ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா, எனக்கு மொத்தம் 2 கேள்விகள் இருக்குது. நீங்க எப்ப ஜூம்ல வருவீங்க அவ்வளோட கேட்கணும்னு கேட்டா ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. ஆனா நேரம் கருதி 2 மட்டும் கேட்கிறேன், முக்கியமானதான். தென்னாட்டங்க இப்போ இறைநிலை, அந்த இறைநிலை பற்றிய தெளிவு இதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு சயின்ஸ் ரீதியா நிறைய விளக்குறாங்க. ஏன்னா எனக்கு படிப்பு ரொம்ப கம்மி, நான் 8 தான் படிச்சிருக்கேன். அவங்க குவாண்டம் தியரி, இந்த பிக் பேங் தியரி, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் நிறைய சொல்றாங்க. ஆனா அதை பத்தி சயின்ஸ் ரீதியா தெரிஞ்சுக்கணும் நிறைய ஆர்வம் இருக்குது மேடம். அதாவது மெய்ஞானத்துல ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலும் அறிவியல் ரீதியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ மகரிஷி வழியில கொஞ்சம் இறைநிலை உணர்வை இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எந்த மாதிரி புக்கை ரெஃபர் பண்ணுவீங்க, இல்லை எந்த மாதிரி உரைகள், இல்லை அது சம்பந்தமா நீங்க எதை ரெஃபர் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு அதிகமா இருக்கிறதுனால. வாழ்க வளமுடன். நீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுக்கள். மகரிஷி இந்த 5 துறைகளில் முன்னேற்றம்ங்கிறது, ஒரு துறை விஞ்ஞானம் என்ற ஒரு துறை விஞ்ஞானம் என்று குறிப்பிட்டிருப்பார். அதுவும் இந்த காலத்தில் 5 வயசு பையனே நம்ம சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுடைய ஆர்வம் ரொம்ப 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 சூப்பராக பாராட்டுதலுக்கு உரியது. எந்த புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், இது நீங்கள் மகரிஷியோட தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்து, இப்போ நீங்க உடல் ரசாயனம், டிசீஸ் அப்படின்னு சொன்னால் அதுல நிறைய பயாலஜி, கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படிக்கணும். இறைநிலை தன்மாற்ற சரித்திரம் படிக்கணும். இறைநிலை தன்மாற்ற சரித்திரத்துல இருக்கிற பிசிக்ஸ், குவாண்டம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிசிக்ஸ் தான். அது எந்த புத்தகம்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எம்எஸ்சி வேற ஏதாவது இந்த மாதிரி ஸ்பீச்சஸ், உரைகள் இந்த மாதிரி யாருக்காவது அது நீங்க இப்ப யூடியூப்ல போட்டீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வரும். அதுல ரொம்ப எளிமையாக விஞ்ஞானத்தை ஒரு சாதாரண மனிதனும் புரிந்து கொள்கிற அளவில் சொல்லுகிற நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அதுல நிறைய வீடியோஸும் இருக்கு. நீங்க ஐ திங்க் நெட்லேயே நீங்க இப்பெல்லாம் புத்தகம் தேடி படிக்கிற அளவுக்கு அந்த புத்தகத்தை ஒரு விஷுவலைஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் இருக்கு. உங்க வீட்டில் பசங்க கொஞ்சம் வளர்ந்த பசங்கன்னா அந்த சேட் 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 ஏதோ ஒன்று இருக்கு, சேட் பாக்ஸா ஏதோ ஒன்று இருக்கு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கரெக்டுங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாது அந்த சேட். அதனால நீங்க 8ன்னு சொல்லிடுறேன், நான் தான் சொல்லக்கூடாது ஆக்சுவலா இவ்வளவு படிச்சிருக்கேன்ட்டு. ஸோ நீங்க அதுல உங்களுக்கு என்ன புரியலேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது உங்க லாங்குவேஜையே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய விளக்கங்கள் வருது. இன்னைக்கு விஞ்ஞானம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. பட் நான் 2010 எம்எஸ்சி பண்ணும்போது ஹிக்ஸ் போசான் அப்படின்னு சொல்லி இறைத்துகள், அதுக்கு நிக்நேம் இறைத்துகள்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க 1905. அந்த இறைத்துகளை பற்றி மகரிஷி அவர்கள் நமக்கு இறைநிலை தன்மாற்ற சரித்திரத்தில் கொடுத்துருக்கிறார். ஸோ நான் அதில் எம்எஸ்சிக்கு எடுத்துக்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் ஹிக்ஸ் போசானோட பார்ட்டிக்கல், அந்த இறைத்துகள், அதற்கும் மகரிஷி சொல்லுகிற இறைத்துகளுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி அந்த ப்ராஜெக்ட் பண்ணி, அந்த பேப்பர் தான் அது ஒரு பேப்பர், அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதை பண்ணலான்னு போகும்போது நான் படிச்சது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்ஸ் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை யூனிவர்சிட்டியில் லைப்ரரியில் எடுத்து அதை ஒரு 6 மாசமா படித்து தெரியாததை இங்கே கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் அட்வான்ஸ்டு பிசிக்ஸ்ல நியூக்ளியர் பிசிக்ஸ், அட்டாமிக் பிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ்லாம் வரிசையா இருக்கு. ஸோ இது எனக்கு ஒரு அந்த பேப்பரை நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசங்கள் ஆகுது. ஸோ நிறைய இப்பெல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல இருக்கையா. ஸோ நீங்க ஜஸ்ட் நீங்க போய் சர்ச் போட்டீங்கன்னா வரும். எது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுகிறார்களோ அதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆர்வத்துக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். சூப்பர், நன்றி, வாழ்க வளமுடன். 2வது கேள்வி, இப்போ நம்முடைய பிரெயின் செல்ஸை பத்தி இப்போ கூட சொன்னீங்க, ஐக்யூ, இக்யூ, எக்ஸ்கியூ அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய துரித விளக்கத்துல கூட சொல்றோம் இல்லையா. அதாவது நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடு 100% இருந்ததுன்னா ஞானிகளுக்கெல்லாம் 12%, 13%, நம்மளுக்கெல்லாம் 1%, 2% ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கிறோம். ஆனா அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அதை சொல்றாங்க. சரியா நம்மளுடைய பிரெயின் எவ்வளவு பர்சன்டேஜா இருக்குது, அது எவ்வளவு பர்சன்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத பத்தி சரியான விளக்கம் எங்க கிடைக்குங்க? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க சொல்றது ஒரு 100% கரெக்ட். பல பல கருத்துக்கள், பல விஷயங்கள் வருகிறது. விஞ்ஞானத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சிகளும் நிறைய தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு நான் படித்து கிட்டத்தட்ட ஒரு
6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு டேட்டா. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், சாதாரண மனிதர்கள் 1-3% மூளையை பயன்படுத்துகிறார்கள். விஞ்ஞானிகள் 5-10% பயன்படுத்துகிறார்கள். 10%க்கு மேலே மூளையை பயன்படுத்தியது யாரும் இல்லை அப்படின்னு நான் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் படித்தேன். இது வந்து ஏன் இப்படி ஒவ்வொரு வேறுபட்ட புள்ளி விவரங்கள் நமக்கு வருது? அது வந்து தப்பு கிடையாது, இருக்கலாம். ஏனென்றால் இப்போ நம்ம சொல்லிடுறாங்க பிளட் ப்ரெஷர் வந்து 120 to 90 இதுதான் ரேஞ்சுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸே கிடையாது, தப்பு தான் அது. ஆனால் அவங்க பெரும்பாலான நாட்டில் பெரும்பாலான ஒரு குரூப்பில் ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு இதுதான் நார்மல் ரேஞ்சுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு பொருந்தணுமா உங்களுக்கு பொருந்தணுமா அப்படின்னு கேட்டால் சான்ஸே இல்லை. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2000 கலோரி உணவு சாப்பிடாதீங்க. அது என் வேலையை பொறுத்து இருக்கு, நான் சிந்திக்கிறத பொறுத்து இருக்கு, உடல் உழைப்பை பொறுத்து இருக்கு, என் ஜீன்ஸை பொறுத்து இருக்கு. அவங்க எப்படி அதை டிக்டேட் பண்ண முடியும்? ஸோ மேட்சே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது போலவே பல நாடுகள்ல பல காலகட்டங்கள்ல செய்த ஆராய்ச்சிகள் ஒவ்வொன்றும் மூளை 3%, 5%, 10%ன்னு வரலாம். ஒண்ணே ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்குவோம், அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மூளையை நாம் குறைவாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எப்படி இதை மேம்படுத்துவது? ஆக்னை, துரியத்தவம், அட்டகாசம், அங்க ஆற்றல் நிறைய போகுது. என்னுடைய மெமரி கூடுதா, கான்சென்ட்ரேஷன் கூடுதா, கிரியேட்டிவிட்டி கூடுதா, ரிசப்டிவிட்டி கூடுதா? சூப்பர். ஸோ உண்மையிலே வந்து இதுக்கு நீங்க ஒரு உண்மையான புள்ளி விவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் நம்ம கூகுளில் உட்காந்து சர்ச் பண்ணோம்னா மெஜாரிட்டி எது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நானே இப்போ ரிப்போர்ட் போட்டால் 50% பயன்படுத்துறதுனால ஒரு ரிப்போர்ட் போட்டாலும் கூகுள் அதையும் காமிக்கும். என்னென்னு முத்தூர் ஒருத்தர் கத்தார்ல இருந்து மூளையை 50% பயன்படுத்துகிறார்கள், நானும் ஆர்டிகல் போடலாமே. யாருமே அத்தன்டிசிட்டி கிடையாதுங்க, வேலிடேட் பண்றது அங்க கிடையவே கிடையாது. ஸோ நீங்க அதை ஒரு கைடன்ஸா எடுத்துக்கோங்க. 100% அதை சரி பார்க்காம அதை யார் ஆராய்ச்சி பண்ணியிருக்கா, எப்போ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தால் மட்டுமே அதை நம்ம வந்து வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற அளவில் அக்யூரேட்டாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா தோராயமா ஓகே மூளையை கம்மியாக பயன்படுத்துகிறோம். பெர்ஃபெக்ட், சூப்பர். இப்போ நீங்கள் வந்து பசும்பால் உடலுக்கு நல்லது என்று நான் ஒரு 10 ஆராய்ச்சி சொல்ல முடியும், கெடுதல் என்று 10 ஆராய்ச்சி இருக்கு. இந்த ரெண்டுமே இருக்கு. அப்போ பாலில் வந்து இப்போ எது நல்லதா கெட்டதா? நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். ஏன் உடலுக்கு ஒரு விஷயம் கெடுதலா இருக்கலாம், உங்க உடலுக்கு அந்த பர்டிகுலர் விஷயம் நல்லதை கொடுக்கலாம். அது நம்ம உடல்ல இருக்கிற என்சைம் வந்து எப்படி அந்த பாலை டைஜஸ்ட் பண்றதுங்கிற ஒரு அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த புள்ளி விவரங்கள்ல இருந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்ராக்சிமேட்டா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல இருந்து என்ன செய்யணும், அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். நான் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அவர் மியூட் ஆயிட்டாருங்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்கள். அம்மா உங்களுடைய கேள்வியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம் ஐயா. இப்ப நீங்க தலைப்பு வந்து முன்னேறதுக்கு தீயது தராமல் எப்படி நம்ம முன்னேறுவது, அது சீர்திருத்தத்தோட முன்னேறணும் எப்படி, அந்த 5 வகை சொன்னீங்க. ஒண்ணு நம்ம ஒண்ணு ஒருத்தட்ட வாங்குறோம், இல்லைன்னா கொடுக்குறோம், இல்லைன்னா உழைச்சி எல்லாமே நடக்குது ஐயா. இப்ப நம்ம ஒவ்வொரு தரமும் முன்னேறும் போதோ இல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதோ சீர்திருத்தத்தை கவனிக்கும் போது அதுல நீங்க சொல்றது மாதிரி பார்த்தா அதுல பல நம்ம ஒன்னொன்னே கொஞ்சம் தாமதம் வர்றது மாதிரி எனக்கு தோணுதுயா. ஒன்னொன்னே நம்ம சீர்திருத்தம் பண்ணி இப்படி வருமா அப்படி வருமானு சிந்திக்கல, கொஞ்சம் அது தாமதம் ஆகுமோ அப்படின்னு தோணுது. இப்ப நம்ம இதை செஞ்சிருக்கலாமே அதை செஞ்சிருக்கலாமே பின்னாடி யோசிக்கிறோம், செஞ்சுட்டு யோசிக்கிறோம். இது செய்யும் முன்ன யோசிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் தாமதமாகுமா இல்ல அதுதான் ரைட் ஐயா? அது எப்படி நம்ம முடிவு பண்றது ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப 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 அருமையான ஒரு கேள்வி. ப்ராக்டிக்கல் லைஃப்ல நீங்க சொல்றது தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நானே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேனா இல்லையான்னு பார்த்தா சிஸ்டமேட்டிக்காக பண்ணலை. ஒரு 50% ஆனால் அங்கே இங்கேன்னு ஏதோ பண்ணியிருக்கிறேன். எப்படி பண்ண முடிந்தது? ஸோ கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இதுதான் கரெக்டு. மகரிஷி சொல்லுகிற மெத்தடு தான் ரொம்ப கரெக்டு. ஏன்னா நமக்கு ஒன்று கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த தன்முனைப்பு கொஞ்சம் உள்ளே இருக்கத்தான் செய்யும். அப்போ அதன்படி தான் நான் என்னுடைய எண்ணம், சொல், செயல்கள்லாம் மாறிட்டு இருக்கு. அப்போது அந்த இடத்துல நன்றி உணர்வு என்பது எனக்கு 100% இருக்கா? அப்போ எல்லாத்தையும் நான் அதன்படி இது வந்து உண்மையிலேயே மகரிஷி கொடுத்துருக்கிறது. இப்போ எப்படி ஒரு நோயை வந்து வந்த பின் குணமாக்குவதை விட வருமுன் காப்பது சுலபமோ, அதே போல வாழ்க்கையில சிக்கல் வந்து சிக்கலை தீர்ப்பதற்கு பதிலாக சிக்கல் வருவதற்கு முன்னாடியே என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையானது தான் இந்த சீர்திருத்தம். ஸோ இந்த சீர்திருத்தத்தை அவசியம் நாம அட்லீஸ்ட்
எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த துறைகள்ல எனக்கு முன்னேற்றம் கிடைத்திருக்கிறதோ அந்த முன்னேற்றத்துக்கு நான் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்து இது ஓகே, இதை கரெக்டாக பண்ணனா பண்ணலையா, எதுல நான் தப்பு செய்யறேன், எதுல நான் சரியா இருக்கேன், இது கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோம்னா இதுதான் சரியா இருக்கும். தாமதமாகுமா? அது கண்டிப்பாக இந்த சீர்திருத்தத்தை தடை செய்வது எதுன்னு கேட்ட என்கிட்ட இருக்கிற கெட்ட பதிவுகள். நான் நாளையிலிருந்து எக்ஸசைஸ் போடணும்னு ஒருத்தர் கத்துக்கிட்டாரு, நினைக்கிறாரு, அவரால் எக்ஸசைஸ் போட முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். விதி வலியது என்றார். என்ன விதி வலியது? அவர் ஹாஸ்பிட்டல் அனுப்பணும் 7 வருஷத்துல விதி ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கு. அது சஞ்சீத கர்மத்தோட இதுவரைக்கும் உள்ள விதியோட வலிமை. அப்ப நாம அதை மதியால் வெல்ல வேண்டும் என்றால் அந்த தடை வரும். அந்த தடையை நீக்கி நாம முன்னேற வேண்டும் என்றால் இது அவசியம் தேவை. தாமதமானாலும் பரவாயில்ல, போகக்கூடிய பாதை சரியாக இருக்கும் என்றால் 1 இன்ச்சா நம்ம காலை முன்னாடி வைத்தாலும் சரி, பின்னாடி விழமாட்டோம். சரியான பாதையில போவதுதான் முக்கியம், எவ்வளவு வேகம் என்பது முக்கியம் அல்ல. இது ஒரு படத்துல ஐ திங்க் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் நினைக்கிறேன், நல்லவங்களெல்லாம் ஒசத்தி விடுவான், கெட்டவங்களே ஒசத்தி விடுவான், ஆனா ஒரு நாள் டிராப் பண்ணிடுவான், ஆனா நல்லவங்களை கைவிட மாட்டான். அந்த மாதிரி அர்த்தத்துல போகிற பாதை சரியாக இருக்கும் என்றால் எவ்வளவு ஸ்லோவா போனாலும் சரி, அதுதான் நமக்கு தேவை. ஸோ அந்த வகையில மெதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா சரியாக செய்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி, சரியான நல்ல கேள்வி. வாழ்க வளமுடன். சிறப்பியா, நன்றியா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். சிலர் நம்மளை தூண்டி விடுறாங்க, கேள்விகள் கேட்டு நம்மளை சிந்திக்க வைக்கிறாங்க. மிக்க நன்றிகள்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஷர்மிளா அரக்கோணத்திலிருந்து. அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு உங்களுடைய தலைப்பு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சிந்திக்க வைக்கிற அளவுக்கு இருந்தது. ஆக்சுவலா நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு உங்களுடைய தலைப்பை பார்த்தோன்னே, இல்ல இந்த தலைப்புக்கு இன்னைக்கு என் மனசு ஏதோ உங்ககிட்ட ஒரு பதில் கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால உண்மையிலே இன்னைக்கு தலைப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஐயா, எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நான் வாழ்வில் முன்னேற்றம் அடையறதுக்காக நான் தினமும் காலையில 4:30 மணில இருந்து தீப பயிற்சி, அப்புறமா தவம் பண்றது, உடற்பயிற்சி பண்றது எல்லாம் சரியா நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இதையெல்லாம் செய்ய செய்ய என்னுடைய பர்சனல் லைஃப்ல, என் குடும்பத்தினர் மத்தியில எனக்கும் என் கணவருக்கும் உள்ள இருந்த ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு விரிசல் சரியாச்சு. இப்போ எங்க குடும்பத்துல சந்தோஷமா நானும் அவரும் சந்தோஷமா இருக்கோம். வேலையின் காரியங்கள்ல என்னால நல்லா சிறப்பா ஈடுபட முடியுது. என்னோட உடல் ஆரோக்கியமும் நல்லா முன்னேற்றம் வருதுன்றதை என்னால உணர முடியுது. இதுல எனக்கு என்ன ஒரு மனசுல ஒரு வேதனையா இருக்குன்னாங்க ஐயா, என்னுடைய பெரிய பையன் +2 படிக்கிறான். அவனுக்கு டிசம்பர் மாசம் போர்டு எக்ஸாம், பிப்ரவரி மாசம் போர்டு எக்ஸாம் வருது. அவன் நல்லா படிக்கிறாங்க ஐயா, 80% மேல மார்க் எடுத்துடுறான். ஆனா அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவன் இந்த கேமிங்ல ரொம்ப அடிக்டா இருக்கான். கேமிங் விளையாடுறதுல ரொம்ப அடிக்டா இருக்கான். அவன்கிட்ட போனை நான் ஹைட் பண்ணி வைக்கிறேன், லேப்டாப்பை ஹைட் பண்ணி வைக்கிறேன், டிவி ஆண்ட்ராய்டு டிவின்றதுனால எப்படியாவது அதுக்குள்ள போய் அவன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றான். சோ நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, இதுக்குள்ள அடிக்ட் ஆயிட்டேன்னா உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்றேங்க ஐயா. ஆனா அதுக்கு அவன் என்ன சொல்றான், உங்களுக்கு என்ன, நான் படிக்கணும், நான் மார்க் எடுக்கணும், உங்களுக்கு தேவை அதுதானே, நான் இதெல்லாம் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அது மேல இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக என்ன பேசுறோம், என்ன வார்த்தைகளை பேசுறோன்றதே யோசிக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறாங்க. ரொம்ப மனசு வேதனையா இருக்குதுங்க ஐயா. நானும் தினமும் அவனுக்காகவே ரொம்ப சிறப்பா அவனுக்கு வாழ்த்து போட்டுட்டே இருக்கேன் நானு. பட் இன்னைக்கு காலையிலயும் அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டா, எனக்கு என்ன பண்றதுன்னே, என்னோட நிலைமையில நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு நான் இன்னும் அவன் பேசும்போது எனக்கு இன்னும் கோவம் அதிகமா, நான் அமைதியா இருக்கிற நிலையில இருந்தாலும் அவன் பேசுற வார்த்தைகள் எனக்கு இன்னும் கோவத்தை உண்டு பண்ணிடுது. இதுல என் கணவர் இன்னும் அதுக்கு மேல அவனுக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாரு. எனக்கு இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்றது, என்ன முடிவு பண்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். இவ்வளவு சிரத்தை எடுத்து முதல்ல இந்த சிந்தனை உரையை கேட்டிருக்கீங்க. அதுலேயே உங்களுக்கு எவ்வளவு வாழ்க்கையில முன்னேறணும், கெடுதல் இல்லாமங்கிற ஒரு ஆர்வம், அந்த நோக்கம், அந்த எண்ணத்தோட பவர் எல்லாமே சூப்பராக தெரியுது. பாராட்டுக்கள். அதுவும் இவ்வளோ தூரம்
மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தில் இவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கு, அதுவும் வந்து உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. ரொம்ப 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 பெரிய விஷயம். அதுவும் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இதை செய்கிறார்கள் என்றால் அந்த வீட்டில் இருக்கிற கண்டிப்பாக கொஞ்ச காலத்தில் அவர்களும் அதை பார்த்து மாற ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ உங்க கேள்விக்கு வருவோம். இது உங்களுக்குள்ள பிரச்சனை மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற யூத், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிற முக்காவாசி வீடுகளில் இதுதான் பிரச்சனை. நிச்சயமாக சில வீடுகளில் வந்து பெற்றோர்கள் அந்த குழந்தைகள்கிட்ட சொல்றதுக்கே பயப்படுறாங்க. சாப்பிடவான்னு சொன்னாலே எரிஞ்சு விடுறான் பையன், இப்படிலாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் அடிப்படை காரணத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிறைய சிந்தனை உரையில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இதே கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி முதல்ல நாம குழந்தைகளாக வரும் பொழுது நான் எப்படியோ என் பையன் பெர்ஃபெக்டா இருக்கணும். ஒரே ஒரு செகண்ட் புரியுதா? சரி, ரைட், ஓகே. நீங்கள் கதை சாதிச்சு போயிருங்க, நான் இது பண்ணிக்கிறேன். வாழ்க்கை வளமுடன், மன்னிக்கணும். ஸோ அதாவது சின்ன குழந்தையில இருந்து குழந்தைகள் வளரும்போது அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க, பெஸ்ட் பையனா நான் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அருமையான நோக்கம். ஆனா நாம என்னெல்லாம் தப்பு செஞ்சோம், நாம எப்படியெல்லாம் வளர்ந்தோம், அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக எதிர்பார்ப்பு கண்ணாப்னான் இருக்கு. பையன்னா ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே ஷூவை கழட்டி அந்த இடத்துல வைக்கணும், ட்ரெஸ் அவன்பாடு களைஞ்சு போகக்கூடாது, தலையில எண்ணெய் தேய்க்கணும், குளிக்கணும், இதுல வேற எக்ஸசைஸ், இப்படிலாம் வேற நம்ம 1000 போட்டு அமுக்கு 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 நாம அமுக்கி அவனை போட்டு அவன் வேற வழி இல்லாம அவ்வளோத்தையும் உள்ள வாங்கி அமுக்கி 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 கருமையத்துல சேர்த்துருக்கிறான் பதிவுகளை. உங்க எல்லார் வீட்லயும் தான். அப்ப என்ன நடக்குது, ஒரு ஏஜ்ல எப்போ அவனுக்கு அந்த ஒரு வயசுக்கு அப்புறம் தானாக இஷ்டத்துக்கு செய்கிற அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு காலம் வருகிறதோ, அப்ப திருப்பி அடிக்கிற மாதிரி உள்ள எதெல்லாம் உள்ள கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் ஒரு நாள் வெளியே வந்து தீரும். இன்ஃபேக்ட் சப்ரஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் எக்ஸ்பிரஷன். அதுதான் நடந்திருக்கு, அதுதான் இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்கு. அப்போ அப்படி வந்துட்டு இருக்கும்போது இது ஒரு நாள்ல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது ஏன்னா 10 வருஷமா நடந்த ஒரு விஷயங்கள் அங்க உள்ள போய் இருக்கு, அது வெளியில வருது. அதுவும் இந்த ஏஜ்ல ஒரு மெச்சூரிட்டி ஆயாச்சுன்னா 14 வயசுக்கு மேல உள்ள இருக்கிற ஜீவகாந்தம் எக்ஸஸா இருக்கு. அந்த ஆற்றல் கண்ணாபுனான்னு வளர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு அங்க ஆற்றல் இருக்கு. ஆனா வளர்ச்சி அதற்கு மேல இருக்க போறதில்ல. அந்த ஆற்றல் அவன் எப்படிதான் செலவழிக்கிறது? அவன் உங்கள்கிட்ட கோவப்படலைன்னா, உங்கள்கிட்ட எரிச்சப்படலைன்னா இந்த ஆற்றலை அவன் வேற எங்க போய் செலவு செய்தாலும் துன்பம் ஜாஸ்தி. ஸோ முதல்ல அவர் பாட்டுக்கு கத்துறது செய்யறது எல்லாம் முதல்ல செய்யட்டும். முதல்ல அதை அப்படியே அக்செப்ட் பண்ணணுமே ஒழிய, அப்படியே அமைதியாக கேட்கணுமே ஒழிய, அதற்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா நீங்களே ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கிறீங்க. என்னன்னு, இன்னொருத்தர் கோவப்பட்டா நானும் கோவப்படுவேன். அது தப்போ ரைட்டோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் கோவப்படும் பொழுது நான் அமைதியாக என்னால் இருக்க முடியவில்லை என்றால் என்னுடைய குழந்தைகள் எக்காலத்திலும் இருக்க முடியாத அளவுக்கு நானே அவர்களுடைய கருமையத்தில் பதிவை வலிமைப்படுத்துகிறேன். அதுதானே உண்மை. அப்போ முதல்ல மாற வேண்டியது நம்ம. ஸோ நாம ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன போன்லயே பரீட்சைக்கு முந்தின நாள் 12 மணி நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க, என்ன ஆயிரம் மிஞ்சி போனா. ஒஸ்ட் கேஸ்ல, இது நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன், ஒஸ்ட் கேஸ்ல என்ன ஆகும், ஒரு வருஷம் வீணா போகும், இல்ல 60 மார்க் வாங்குவோம், லைஃபே முடிஞ்சு போச்சான்னு. ஆனா நீங்க கம்பல் பண்ணி படிச்சு போனை விட்டு டிவியை பார்க்காம நீங்க என்னத்தை நீங்க சாதிக்கலாம்னு நினைச்சாலும் சரி, ஒரு முழுமையான பலன் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இது எவ்வளவு நாளைக்கு இதை தொடருவீங்க? வீட்டுல இருக்கிற வரைக்கும். காலேஜ் போயிட்டானா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரு போலீஸ் வேலையும் பண்ண முடியாது. நீங்க செய்கிற அத்தனை கட்டுப்பாடுகளும் உங்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற இடைவெளியை கூட்டுமே ஒழிய ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பையும் ஒரு இதையும் ஏற்படுத்துமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் முதல்ல ஏற்றுக்கொள்வதுதான் முதல் ஸ்டெப். முதல்ல ஏற்றுக்கொள்கிறோம். நீ 12 மணிக்கு பாக்கியா பாரு. முதல்ல அட்வைஸ் பண்றதை நிப்பாட்டிட்டு முதல்ல அமைதியா இருங்க. எது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமோ அதுல நம்ம உள்ள புந்தாகணும். நாளைக்கு இதை செஞ்ச கீழே விழுந்துருவான், 3வது மாடியில நிக்கிறான் ஓரத்துல, அப்ப அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும், இல்ல பிடிச்சி இழுத்தாகணும். மற்ற நேரங்கள்ல முதல்ல நாம நெகட்டிவான ஆற்றலை வெளிவிடாமல் பரப்பாமல் அவனுக்கு போகாமல் இருப்பதற்கு நான் அமைதியாக இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்ப நீங்க +2 வரக்கூடிய பிப்ரவரியில எக்ஸாம் இருக்கிறது 4 மாசம். இந்த நேரத்துல நம்ம டெக்னிக் மகரிஷி கொடுத்திருக்கிற இந்த டெக்னிக்லாம் கொஞ்சம் பின்பற்ற ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு நாளாகும். அதனுடைய விளைவை பார்க்கறதுக்கு 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். ஸோ அதனால இப்போதைக்கு நீங்க முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சோ ஒரு நாள் கழிச்சோ அது நீங்க நிறைய தடவை சொல்லியிருப்பீங்க. ஆனா மனம் அமைதியாக வைத்துக்கொண்டு
எந்தவித எதிர்பார்ப்பு அவன் எப்படி இருந்தாலும் ஓகே, எப்பா நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனவே உனக்கு தெரியாதுதான், நீ 15 வயசு ஆயிடுச்சு, நீ யோசிச்சுக்கோ இப்படின்னு சொல்லிட்டு விடுங்க. கண்டிப்பாக அதை உணர்வார்கள், மாறுவார்கள். அது வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது வாழ்த்துத்தான். ஆனால் நீங்க வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து அவனுக்கு உங்களுக்கு பிரயோஜனப்படாமல், அந்த மாற்றம் வராமல் இருக்க வேண்டும் என்றால், மாற்றம் வர வேண்டும் என்றால் நீங்க வாழ்த்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பையனை திட்டுறீங்க, ஏசுறீங்க, மனசளவு ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எதிர்மறை வார்த்தைகளுக்கும் உணர்வுகளுக்கும் ஆற்றல் ஜாஸ்தியாயிருது வாழ்த்தை விட. அப்ப அந்த வாழ்த்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப காலமாகும், இல்லை வேலை செய்யாமலே போயிடும். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் எதற்கு வலிமை அதிகமோ அது முதலில் நடக்கிறது. ஐயோ இவன் எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கான், இப்படியே இருக்கான், இப்படியா இருக்காங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவை நினைச்சிருப்பீங்க. வாழ்த்துறது ஒரு 20 தடவை வாழ்த்திருக்கீங்கன்னா இதுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அந்த இடத்துல அமைதியா இருங்க. அவனே யோசிக்கிறான், அம்மா கத்துவா ஒண்ணுமே சொல்லலையே, நம்ம பாட்டுக்கு போன் அப்ப இன்னும் ஒரு 2 மணி நேரம் பயன்படுத்தலாம், முதல்ல கூடும். நீங்க அமைதி ஆயிட்டீங்கன்னா இப்ப பயன்படுத்துற அந்த மொபைல் போனு, டிவி அதனுடைய காலம் கூடட்டும். நான் என்னுடைய அனுபவத்தை நிறைய சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வீட்டில் என் குழந்தைகள் எப்படி மாறினார்கள் என்பதை இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். நீங்க அமைதியாக தான் இருக்கணும், முதல்ல கூடட்டும். தொடர்ந்து நம்பிக்கையோடு அமைதியாக வாழ்த்த தான் அந்த மாற்றம் வரணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பிப்ரவரியில் எக்ஸாம் இருக்கிறதுனால இந்த டெக்னிக் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாம அமைதியா இருங்க. அதற்கப்புறம் இப்போ நாளைக்கு பரீட்சைப்பா நீ கொஞ்சம் படின்னு சில விஷயத்துல கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிட வேண்டியதான் இப்போ. ஏன்னா இந்த 3 மாசத்துல பரீட்சை இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறதுக்கு பதிலாக உங்கள் யூஸ்வல் டெக்னிக்கில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறது தான் இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு அப்புறம் நம்ம சொல்றதை பின்பற்றினால் மட்டுமே ஓவராலாக அவருடைய குணநலன்கள் மாறும். ஸோ இது இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள். ஏன்னா எங்கள் அப்பாவை விட நான் ஸ்மார்ட்டு, என்னை விட என் குழந்தைகள் ஸ்மார்ட்டு, என் குழந்தையை விட அவர்கள் குழந்தைகள் ஸ்மார்ட். இதுதான் பரிணாம வளர்ச்சி. இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நம்மளை விட சூப்பராக சிந்திக்கிறாங்க, நம்மளை விட சூப்பராக செயல்படுத்துகிறாங்க. கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய ப்ராப்ளம். நாங்கள் இந்த 1 இயர் சில்ட்ரனுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். இது ஒரு 10வது பேட்சோ 11வது பேட்சோ இப்போ போயிட்டு இருக்கு. பெரியவர்களை விட சிறியவர்களை மாற்றுவது சுலபம். அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அதை பார்த்துட்டு அவங்களுடைய அம்மா அப்பா படிக்க வராங்க நம்ம கிளாஸ்ல, எங்களுக்கும் டிப்ளமோ கோர்ஸ் வேணும் விஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கள்ட்ட கன்வின்ஸ் பண்றதுதான் பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு ஆரம்பத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டார் பாருங்க, இந்த விஞ்ஞானத்தை நாம உள்ள புகுத்தி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா they will do it. ஸோ இதுக்கு கொஞ்சம் காலமாகும், பொறுமை அவசியம். அது வரைக்கும் கொஞ்சம் மனசை அமைதியாக வைத்துக்கொண்டு அதை அப்ரோச் பண்ணுங்க. இது உங்க பெரியப்பா பையன் வீட்டுக்கு வந்திருக்காரு, போனை பார்த்துட்டு இருக்காரு, நாளைக்கு +2 எக்ஸாம், எப்படி டீல் பண்ணுவீங்க? அதே மாதிரி டீல் பண்ண முடியுமான்னு பாருங்க. சிம்பிள். உங்க பையன்னா திட்டுவீங்க, பெரியப்பா பையன்னா அன்பா, இப்பா நாளைக்கு பரீட்சை இருக்குப்பா மறந்துட்டியாப்பா அப்படின்னு எவ்வளவு அமைதியா பேசுறோம். அதே மாதிரி பேச முடிகிறது என்றால் அவன் தானா அந்த உங்க ஸ்டெப்பை நோக்கி வருவான். ரைட்டா? வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப தெளிவா இருந்ததுங்க ஐயா. நான் எங்க தப்பு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றத ரொம்ப எனக்கு அழகா எடுத்து சொன்னீங்க. கண்டிப்பா இந்த மாற்றத்தை நான் செய்யறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. உங்களால முடியும். இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க. ஷூர், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருந்ததுங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன ஆன்சரு, உரை எல்லாமே நன்றி ஐயா. சிந்தனை உரையில் டெய்லியும் அந்த வீடியோ போடுறீங்கல்ல ஐயா, 4 ஒரு சிந்தனை, அதுல ஒரு 2 வீடியோ குழந்தைங்களை எப்படி வாழ்த்தணும், வாழ்க்கை துணை எப்படி வாழ்த்தணும்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணேன். எனக்கு அதுல ஒரு டவுட்டுங்க ஐயா. அதுல நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்து எந்த அசைவும் இல்லாம வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நம்ம இந்த வாழ்த்து அந்த வார்த்தை சொல்லையில வர அந்த உச்சரிப்புனாலதான் நம்ம கிளாண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம். சோ அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா, 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதாவது அசையாம உட்காந்து வாழ்த்தணும் நான் சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்து அது கரெக்ட். அதாவது என்னன்னா, நாம வாழ்த்தும் போது இப்ப நம்ம குழந்தைகளை வாழ்த்துறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம வாழ்த்து என்பது எந்த அளவுக்கு அது பலன் தரும் என்றால், எந்த அளவுக்கு என்னுடைய அலைச்சூழல் குறைவாக இருக்கிறதோ அது பலன் தரும். 1. 2வது விஷயம், எந்த அளவுக்கு அந்த வாழ்த்து அப்படிங்கிற அந்த பதிவு என் கருமையத்தில் இருக்க அது வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வேகமாக அது மாற்றத்தை தந்துவிடும். 2. 3வது, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்த்துறோம்,
மன அலைச்சலை குறைச்சிட்டு தவம் முடிச்ச உடனே, ஆனா அதற்கப்புறம் அவனை திட்டுறோம், ஏசுறோம், மனசுக்குள்ளேயே அவனை பத்தி வருத்தப்பட்டுட்டு இருக்கோம், கவலைப்பட்டுட்டு இருக்கோம், பயப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு வலிமை அதிகமாகி விடுகிறது. ஸோ அதையும் நாம குறைச்சு கொள்ளணும், அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4வது, நாம வாழ்த்துறோம், துரியத்துல வச்சு வாழ்த்துறோம். இப்போ நான் துரியத்துல இருந்து வாழ்த்துறோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடல்ல மூலாதாரத்துல இருந்து ஆற்றல் முதுகுத்தண்டு வழியாக எல்லா சக்கரங்களுக்கும் போயிட்டு துரியத்துக்கு வருகிறது. ஸோ அதனால கூடுமான வரைக்கும் நான் வாழ்த்தும் பொழுது, இப்போ நம்ம நேரம் உட்காந்துருக்கோம் மெடிடேஷன் பண்ணும்போது, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மெடிடேஷன்ல இப்படியே நான் குறைஞ்சி இப்படி சுருங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ முதுகுத்தண்டு வழியா போகக்கூடிய ஆற்றல் வந்து வேகமாக துரியத்துக்கு வராது. அதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்குமா, அப்போ என்ன ஆகும், நான் துரியத்திலிருந்து வாழ்த்தும் பொழுது துரியத்துக்கு வந்து இந்த ஆற்றல் அதிகம் கிடைக்கிறது. அப்போ அதிகம் இங்கே கவனிக்கிறோம். அப்போ நுண்ணிய நிலைக்கு மனம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே ரொம்ப அதிகம், அலைச்சல் நல்லா குறையும். ஸோ அந்த வகையில் நம்ம முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நாம அந்த வாழ்த்து சொல்லும் பொழுது அப்படி வாழ்த்தினால் இன்னும் கொஞ்சம் அது முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம தெளிவு பெறுவோம்ங்கிற நிகழ்ச்சியில தினசரி ஒரு கேள்வி ஒரு பதில்னு சொல்றோம். ஸோ அதுல வந்து இந்த வாழ்க்கை துணையை எப்படி வாழ்த்துவது அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ நான் சொன்ன பதில் இன்னமும் உங்களுக்கு அதுல முழுமையாக பதில் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். அதுல எனக்கு வந்து எக்ஸாக்டா எனக்கு அந்த என்ன கேள்வின்னு ஆமாங்க. இல்ல என்னோட இது என்னன்னா உச்சரிக்கிறது, அந்த நான் வாழ்க வளமுடங்கிற வார்த்தை வந்து நாக்கையை அசைச்சு உச்சரிக்கணுமா இல்ல மனசுல மட்டும் சொல்லணுங்களா ஐயா? சூப்பர். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப ஓகே, ஃபைன். இப்போ நாம எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அந்த மந்திர சொல் வாழ்க வளமுடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அக்ஷரங்களால் ஆனது. அந்த அக்ஷரம்ங்கிறது வா இல் அப்படின்னு சொல்றோம். இந்த அக்ஷரம் ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துது, ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. அது முதல்ல இப்போ வந்து லாம் எல்ஏஎம் லாம்னு சொன்னா மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இந்த லாம்ங்கிற பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தமிழ்ல நிறைய சாமி பாடல்கள் இருக்கும். இந்த லாம்ங்கிறத பயன்படுத்தி அது மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வார்த்தை. அப்போ நாம எப்பெல்லாம் எந்த வார்த்தைகளை சங்கற்பத்தை சொல்லுகிறோமோ அந்த உச்சரிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். ஆனா வாயினால சொல்றது பெட்டரா, மனசுனால சொல்றது பெட்டரா? ஆரம்ப சாதனையாளர்களுக்கு வாயினால சொல்றது பெட்டர். ஆனா மனசளவுல, ஏன்னா அவங்களுக்கு வந்து மனசு வந்து மனசால சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பக்கத்துல கூட வேலை பார்க்குறவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் இவனுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வாயினால சொல்லலாம். ஆனா அப்போ வாயினால சொல்றதை விட மனசு 100% ஒடுங்கி அடக்கம் பெற்று ஓர்மையோடு அந்த சங்கற்பத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வலிமை வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி. ஆனா எடுத்த உடனே நம்ம அதுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் செய்யறதுல. ஏன்னா ஓர்மை சக்தி, இந்த கான்சென்ட்ரேஷன்ங்கிறதே இன்னைக்கு வந்து நமக்கே தெரியும் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு நம்மள்ட்ட இருக்குன்னு. அப்போ என்ன நம்ம தவம் செய்யும் போது எத்தனை டிஸ்டர்பன்ஸ் வருது அதிலே நமக்கு தெரியுது கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வாழ்த்தும் பொழுது அந்த ஓர்மை சக்தி வேணும், நம்ம அலைச்சூழல் குறைவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வாய்னால சொல்றதை விட முழு அந்த மனதை பயன்படுத்தி உணர்ந்து அதை கற்பனை செய்து கொண்டு நாம் அந்த வாழ்த்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கு வந்து பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நாம சொல்லுகிற சங்கற்பத்தை செயல்படுத்த வைப்பது எது என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய நடுமணம். இந்த நடுமணத்தோட ஃப்ரீக்குவன்சியே வந்து 4 to அந்த கீழே இருக்கிற ஃப்ரீக்குவன்சி. அப்போ இந்த நடுமனதை நான் அதுக்காகத்தான் சிந்தனை உரையில நம்ம கேள்வி கேட்கறது, மெடிடேஷன் முடிச்ச உடனே சிந்தனை உரை கொடுப்பது. ஏன்னா உங்களுடைய நடுமனத்தை நீங்க அக்சஸ் பண்றீங்க அப்போ அந்த சிந்தனை உரை கேட்கும் போதோ கேள்வி கேட்கும் போதோ. அதே மாதிரி நம்ம சொல்லுகிற சங்கற்பத்தை நடுமனதுக்கு கரெக்டா ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னு சொன்னால் நடுமணம் அதற்கு தேவையான சூழலை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்த்து நடைபெறுவதற்கு சாதகமாக அது ஏற்படுத்தி விடுகிறது. ஸோ அந்த வகையில் அதை நம்ம செயல்படுத்தணும். வேற ஏதாவது டீட்டெயில் பண்ண ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். மணிகண்டன். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நீங்க இல்லையோ? சொல்லுங்க சார், சொல்லுங்க. நேத்து தான் நினைச்சீங்க. கேட்கலையா? கேக்குதுங்க. 2 நாளா தான் நினைச்சேன் உங்க பேச்சு கேட்கணும். நான் குவைத்துல இருந்து பேசுறேங்க. ஓ நல்லதுயா, நல்லது. ரொம்ப நன்றிங்க. அருமையான தலைப்புங்க. வாழ்வில் முன்னேற்றம் தீயதை தராமல் இல்லை.
ஏன் மாதம் ஒரு மாற்றம்னு நம்ம இது இப்ப அந்த குரூப் இயங்குதாங்கய்யா, வாட்ஸ்அப் குரூப்? இல்லையா, இந்த மாதம் ஒரு மாற்றம் என்பது நம்ம ஒரு 11 மாற்றத்தை செயல்படுத்தணும் ஒவ்வொரு மாசமும் ஒன்றுன்னு சொல்லி அது முடிஞ்சிடுச்சு. இப்போ அநேகமாக வரக்கூடிய பொங்கல் அன்னைக்கு இந்த பொறுமைசாலி தான் நான் என்பதை நம்ம மறுபடியும் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்கு தேவையான ஒரு டெஸ்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அது அது வந்து வாட்ஸ்அப்பு ஒரு ஆப்பு கூட இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஒரு இனிஷியல் டெஸ்ட் இஸ் ஓவர். அதை வந்து அநேகமாக இந்த பொங்கலை ஒட்டி நாங்கள் செயல்படுத்துவோம்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் எவ்வளோ தூரம் பொறுமையை கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மாத கடைசியில் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் இத்தனை தடவை பொறுமை இழந்திருக்கீங்க, அடுத்த மாதம் இத்தனை தடவை. ஏற்கனவே நம்ம இது நடத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர்கிட்ட அந்த பொறுமைசாலிதான் குரூப்பில் ஆரம்பத்தில் சேரும் பொழுது ஒரு மாதத்துக்கு 300 தடவை பொறுமை இழந்தவர்கள்லாம் வந்து 30 தடவை அல்லது 20 தடவை 10 தடவை 0 தடவை எடுத்தவர்களே ஒரு 50-60 பேருக்கு மேலே. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய முன்னேற்றத்தை நம்ம பார்த்து கொண்டு நம்மை சீர்திருத்தம் செய்து கொள்வதற்கான ஒரு தினசரி ப்ராக்டிக்கலான ஒரு சின்ன ஒரு ஒரு குரூப்பு. ஸோ அது இப்போ ஆரம்பிக்க இருக்கிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எங்கள் கத்தாரில் இருக்கிற எந்த நம்பருக்குனாலும் சரி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் பேரை ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் கண்டிப்பாக இன்னும் ஒரு டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் அந்த நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இப்போதைக்கு அது இல்லை, மாதம் ஒரு மாற்றம் இல்லை. தெளிவு பெறுவோங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். டெய்லி காலையில் 5 நிமிஷம் உங்க இந்தியா நேரப்படி 7:30 மணிக்கு ஒரு கேள்வி ஒரு பதில் அவங்க சொன்னாங்க. பொருள்களின் அளவை குறைக்கணும், மினிமலிஸ்ட் லைஃப் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்ங்க? எது புரியல? நம்ம பொருட்களின் அளவுகளை குறைக்கணும். இப்ப நாங்க வெளிநாட்டுல குவைத்துல இருந்தாலும் அந்த சில பொருட்கள் தேவையில்லாதுன்னு தெரியுது, பட் குறைக்க முடியல. நம்ம இருக்கிறதே ஒரு பெட்டுக்குள்ள, அதுக்குள்ளதான் எல்லா ஜாமான் வச்சிருக்கோம். இன்னும் மினிமலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேங்க. இல்லைன்னா அது ரொம்ப 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 கஷ்டம் சார் இது என்னுடைய அனுபவத்துல. ஏன்னா இப்போ எனக்கு வந்து நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள். எனக்கு ஒரு ஷர்ட்னா ஒரு 5 ஷர்ட் போதும், 2 பேண்ட் போதும், ஒரு ஷூ, இவ்வளவுதான் என்னுடைய தேவைகள். ஆனா இப்போ நீங்க நல்லதே ஆயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதை தள்ளி போட வேண்டும். இது மகரிஷி தான் சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ என்னன்னா என் ஒய்ஃபு, பையன், பொண்ணு, நீங்க வந்து ஜெனரல் மேனேஜரா இருக்கிறீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஷர்ட் நல்லா நீட்டாக போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். சரி, ஓகே, ஃபைன். அதனால இப்போ அவர்கள் முடிவு செய்து அவர்களே வந்து எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ பொருட்கள் ஜாஸ்தி தான் இருக்கும். ஷர்ட்னா இப்போ ஒரு 10 ஷர்ட் இருக்கலாம், 15 ஷர்ட் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. பர்த்டேக்கெலாம் ஒன்று வாங்கணுன்றாங்க. சரி, ஓகே. ஸோ அதனால இது வந்து நான் தனியாக வாழ்கிறேன் என்றால் அது 100% சாத்தியம். நீங்கள் ஒரு குடும்பத்தோடு வாழ்கிறீர்கள் என்றால் அவர்களுடைய சந்தோஷம் என்னுடைய கொள்கையை விட ரொம்ப 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 முக்கியமானது. அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால எண்ணத்தை போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மூலமாக அது செயலுக்கும் வரும். அவர்கள் எப்போ மாறுகிறார்களோ அப்போ நீங்கள் அந்த சிம்பிளிசிட்டியை கடைபிடித்துக் கொள்ளலாம். நீங்கள் கூடுமான வரைக்கும் முயற்சி செய்யுங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் கொள்கையை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிட வேண்டியதான். எண்ணத்தை மட்டும்தான் போடணும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது கண்டிப்பாக அது செயலுக்கு வரும். முந்திலாம் வந்து திருநங்க கத்தாரில் நான் 26 வருஷமா இருக்கேன். எந்த தமிழ் படம் வந்தாலும் ஒரு படம் விடுறதில்லை. வெள்ளிக்கிழமை மன்றம் காலையில் 6:30க்கு கிளாஸ் இருக்கு, நாங்கள் 11 மணி ஷோ போயிருக்கோம். ஏன்னா வீட்டை வேலைக்கு போயிருக்கோம். இப்போல்லாம் ஒரு 4 வருஷமாக பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் படத்துக்கு போகலான்னு அவங்களே சொல்றாங்க. நான் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஸோ அந்த மாற்றம் வரணும்னா நம்முடைய எண்ணத்தை வலிமைப்படுத்துவோம், கம்பல் பண்ணக்கூடாது. மற்றவர்களுடைய சந்தோஷத்தை தீர்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதை நம்ம பயன்படுத்துறோம். மற்றவர்கள்னா ரோட்ல போறவங்க இல்லை, முதல்ல வாழ்க்கை துணை, குழந்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அந்த வகையில பொருட்களை நாம மினிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க தனியா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க செயல்படுத்துங்க. ஆனா அதை ரொம்ப ஹார்டா நான் இப்படிதான் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது பொருட்கள் நிறைய இருந்தால் கொஞ்சம் ஜீவகாந்தம் விரயமாகுங்கிறது உண்மை. ஆனால் அதனால் நிறைய சந்தோஷம் கெடுகிறது மற்றவர்களுக்குன்னா நம்ம அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைபாணியம்மா, நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாமா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க, முடிக்கிற டைம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன்மா, வாழ்க வளமுடன்
ஐயா வாழ்க்கணும் ஒண்ணு இல்லையா, எனக்கு ஒரு ட்வின் பேபிங் சார், 14 இயர்ஸ் சார், 2 பேருக்கும், பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு. இப்போ ரீசெண்டா எனக்கு வந்து அவங்களுடைய ஸ்டடீஸ்ல வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளார ஆசை இருந்தாலும் திணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஐயா. அப்படி இருக்கும்போது அதிகமா எதுவும் திட்ட மாட்டேன், செய்ய மாட்டேன். ரீசெண்டா இப்போ பாப்பா வந்து என்ன ஃபீல் பண்றேன்னா, நீயும் மத்த அம்மா மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறா. சோ அப்ப நான் எந்த நிலையில எப்படி இருக்கணும் ஐயா, இருந்தா ஓகே, இருக்க கூடாதுன்னு ஒரு மனசு சொல்லுது. நடிப்பு சினிமாவும் மகரிஷி சொல்றது பார்த்தாலும் நமக்கு அது செட் ஆகுமா, வந்தா ஹை பிச்சு கோவம் வரும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போக கூட. இப்ப நான் அவளுக்கு எந்த விதத்துல நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் ஐயா? அவ்வளவுதான் ஐயா. வாழ்க்கை இது வந்து இப்ப நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, இதுதான் ரியல் ப்ராக்ரஸ். சரியான இப்படிதான் இருக்கணும். நம்மளா கோவப்படுறதுக்கு பதிலா நீ ஏன் அதே மாதிரி இல்லைன்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா வெரி நைஸ். முதல்ல நீங்க அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அவர்களும் விரைவில் அதை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். இப்போ ஆக்சுவலா இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. என் பையன் 8th 7th 8th படிக்கிற வரைக்கும் பரீட்சைக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கும் பரீட்சை மாதிரி தான். ஒவ்வொரு பேப்பருக்கும் இவங்களே அந்த ரெஃபரன்ஸ் புக்கை பார்த்து அதை கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை பண்ணுறது, அவனுக்கு பரீட்சை வைக்கிறது வீட்லேயே. அந்த பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை உட்காந்து அவங்க திருத்துறது, இல்லை என்கிட்ட கொடுத்து திருத்த சொல்கிறது. நான் ஒரு நாள் சொன்னேன், கூப்பிட்டு இதெல்லாம் பார், இதெல்லாம் பண்ணினேன், ஸ்பூன் ஃபீடிங் பண்ணினேன், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், எல்லாத்தையும் விட்டுரு, நீ ஒன்றும் செய்யணும். அவன் 8th வந்துட்டான். அவனா படிக்கணும், அவனா பரீட்சை எழுதணும், அவனா யோசிக்கணும், அவனா வந்து கேட்டா பதில் சொல்லு, தட்ஸ் ஆல். இல்லைங்க, அவன் ஏ வாங்கிட்டு இருக்கான், பி ஆயிடுவான், அப்புறம் ஃபெயில் ஆயிரும். பரவாயில்ல, ஃபெயில் ஆகட்டும், எத்தனை வருஷம் வேஸ்ட் ஆகும்? 1 வருஷம் தானே. ஆனா அவன் உணர்வான் தான் மிஸ்டேக்கை. அதுக்கு நீ வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க. வாய்ப்பு கொடுத்தால்தான் தன்னுடைய தவறு என்ன அவர்கள் உணர்வார்கள். நீங்க வாய்ப்பே கொடுக்காத போது எப்படி? சரி, நீங்க சொல்றீங்கன்னா நான் கேட்கறேன், ஆனா நான் எழுதி வச்சுக்கோங்க, அவன் இது மாதிரிதான் ஆகும். நோ, நீ இந்த நம்பிக்கையோட செய்ய வேண்டாம், நீ செய்யறதே செய், அந்த பிரச்சனை வர்ற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அதுக்கப்புறம் சரி என்றார்கள். அதுக்கப்புறம் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் மார்க் குறைய ஆரம்பிச்சது. அப்பவுமே என்கிட்ட சொன்னாங்க, ஐயோ மார்க் புட்டுரு, நோ ப்ராப்ளம், ஒன்றாகாது. அதற்கப்புறம் அவன் சொல்லிட்டான், ஏமா நீ என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணு, நீ என்ன பின்பற்றினா தான், என்ன புஷ் பண்ணாதான் நான் வந்து படிக்க உட்காடுறேன், இல்லை நான் சோம்பேறி ஆயிடுறேன், நீ செஞ்சது தப்பு இல்லை, செய்யி. இப்ப கேட்டது மட்டும் செய். ஸோ அதனால நீங்க செய்ய வேண்டியது, அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க கோவப்படணும்னு அவசியம் இல்லை, அந்த ஃபாலோ அவர்கள் மேல கொஞ்சம் அக்கறை எடுத்து, என்ன சப்ஜெக்ட், என்ன மாதிரி ஷெட்யூல் போட்டா இவன் பரீட்சைக்கு முன்னாடி எல்லா பாடத்தையும் படிச்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுல, எப்போ உனக்கு February 10 எக்ஸாம், இன்னும் 2.5 மாசம் இருக்கு, இந்த புத்தகத்தை முடிக்கணும், 5 பேப்பர் இருக்கு, இல்லை 4 பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, அன்பா வந்து படிச்சிட்டியாப்பா, நீ ஷெட்யூல் பண்ணி இப்படி போட்டிருக்கோம்பா, தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணலாம், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு அது உதவியாக இருக்கிற அளவுல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். ஆனா அந்த நடிப்பு சினம், இல்ல வந்தா உண்மையிலே பயங்கரமா கோபம் வருது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இந்த நடிப்பு சினம்லாம் 2 வயசு பாப்பா கண்டுபிடிச்சிடும் அம்மா நடிக்கிறாங்கன்ட்டு. ஈஸி. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் ஸ்மார்ட், பயங்கர ஸ்மார்ட். அதனால நடிப்பு சினம் இன்னைக்கு அது வேலைக்கு உதவாது, தெளிவா தெரிஞ்சு போயிடும். ஆக்சுவலா கோவப்படுறது, ஐ எம் செட்டிங் எ பேட் எக்ஸாம்பிள், நான் தவறான முன்மாதிரியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதுவும் தப்பு. ஸோ அதனால அன்பா சொல்லுங்க. அவர் பையங்க கேட்குறாங்கன்னா திருப்பி 2-3 தடவை கேளுங்க, அதை ஞாபகப்படுத்துங்க, எப்பா செஞ்சிட்டியாப்பான்னு. அதுக்கு மேல அவங்க நீங்க கோவப்படுன்னு சொன்னா, சாரிமா என்னால முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுங்க. சிம்பிள். எங்க பாஸ் ஒருத்தர் வேலைக்கு சரியில்லை, அவன் வந்து சரியா வேலை செய்யல, நீ அவனை என்ன செய்யவே தெரியாது, அவன் உட்கார்ந்தா ஏன்னு கேளு, நின்னா ஏன்னு கேளு, எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லு, அவனா வேலையை விட்டுட்டு போகணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லி ஒருத்தர் அனுப்பிச்சார். என்கிட்ட 1 வாரம் ட்ரை பண்ணேன். அப்புறம் போனேன், சார் என்ன விட்டுருங்க, என்னால் அது செய்ய முடியாது, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு மேனேஜர்கிட்ட அனுப்புனாரு. அவன் படுத்த ப்ரெஷர்ல ஒரே மாசத்துல ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். நம்மளால முடியல. இது வந்து நல்லதை செய்ய சொன்னா முடியும், முயற்சி பண்ணலாம். கெட்டதை செய்யறதுக்கு நான் ஏன் முயற்சி பண்ணணும்? அதனால எனக்கு ப்ரொமோஷனே கிடைச்சாலும் எனக்கு வரக்கூடிய துன்பம் தான் ஜாஸ்தி இல்லையா? ஸோ அந்த வகையில கோபத்தை தவிர்த்து விட்டு ஃபாலோ பண்றதுக்கு, அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யலாம். ரொம்ப சூப்பர், பாராட்டுக்கள், நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா பெரியகுளத்திலிருந்து. அம்மா உங்களுடைய கேள்வியை சுருக்கமா கேளுங்க. வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். சார் முத்து கிடையாதுங்கய்யா, வேதாத்திரியத்தின் சொத்துங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. ஷார்ட்டா சொல்லுங்கய்யா. அதாவது பலவந்தாங்கல்ல இருந்து ராஜாராமன் ஐயா பேசினாங்க. அதாவது ஏன் மகரிஷின்னு பேர் வந்ததுக்கு நீங்க அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க. 2வது ஏன் நம்ம பிரம்மஞானி இல்ல ஸ்கை ப்ரொஃபஸர்னு போட்டுக்கிறோம் முன்னாடி அப்படின்னு கேட்டீங்க.
எனக்கு அதன் கேட்ட பிறகு என் மனதிற்குள்ளான ஒரு ஆராய்ச்சியின் தன்மையாக அனுமான அறிவாக நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். சரியா இருந்தால் கொள்ளுங்கள், தவறா இருந்தால் திருத்திக்கிறேன் நானு. அதாவது நம்ம இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கல்வி மகரிஷி எழுதியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, ஏதாவது கல்வி அறிவு, படிப்பறிவு, அது மாதிரி இயற்கை அறிவு, ஒழுக்க பழக்க வழக்கங்கள் சொல்லி இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 2 அறிவுகளுமே இந்த ஜென்மத்துல மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும், அது வரைக்கும் தான் வரும். ஆனா இந்த இயற்கை அறிவு என்பது அந்த மெய்யுணர்வு, அந்த உள்ளுணர்வு கல்வி என்பது நம்ம ஜென்மத்துக்கும் நம்ம அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் கூட போகக்கூடியது. ஒழுக்க பழக்க வழக்கங்களும் அது போலதான். நம்ம இன்னைக்கு நல்லா இருந்தோம்னா உங்க தாத்தா எப்படி இருந்தாருடா அப்படிங்கும் போது அந்த தன்மை நமக்குள்ளாக ஆன்மாவில பதிந்து கருமையத்துல பதிந்து வரக்கூடியது. அதனால்தான் மகான் என்ன சொல்லியிருப்பாங்க, இதனால இந்த கல்வி உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். எப்பயுமே நம்ம சாதாரணமா கல்வி அறிவு, படிப்பறிவு, இந்த எழுத்தறிவுல எல்லாம் செய்யும் போது நம்ம பரீட்சை வச்சுதான் நமக்கு மார்க் கொடுப்பாங்க, நமக்கு கிரேடு கொடுப்பாங்க. ஆனா நம்மளுடைய மகான் முதலியே ஒரு கிரேடை கொடுத்துட்டாங்க. நீ சொல்லிட்டேன், நீ எடுத்துக்கோ, இப்ப நீ பிரம்மயானி தான் அப்படி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்மளை அந்த பிரம்மயானி பட்டத்தை கொடுத்து பிரம்மயானியாக ஆயிருவோங்கிற ஒரு முழு நம்பிக்கையிலே நம்மளை வேதாத்திரிய வித்துக்களை நம்ம மனதுக்குள்ள விதைச்சிட்டு போயிருக்காங்கய்யா. அதனாலதான் இது இந்த ஜென்மத்துக்கு மட்டும் அல்ல, அடுத்த ஜென்மத்துக்கு போகக்கூடிய ஒரு உள்ளுணர்வு கல்வியாக இருப்பதனால மகரிஷி முன்வைத்து பிரம்மஞானி, அருள்நிதி அப்படின்னு முன்மாடி வச்சிருப்பாங்கிறது என்னுடைய அனுமான அறிவுல சொல்றீங்கயா. சூப்பர், கண்டிப்பா நீ சொன்னது அத்தனை உண்மைதான், சந்தேகமே இல்லை. பாராட்டுக்கள், சூப்பர் சூப்பர், வாழ்க வளமுடன். கிரேட், கொடுத்திருக்காங்க. நன்றிங்கயா, வாழ்க வளமுடன். சூப்பர் சூப்பர். அடுத்து இறுதி அன்பராக பரணி அம்மா நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்க வர ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. ஐயா ஒரு டவுட் என்னன்னா, எனக்கும் எங்க மனைவிக்கும் அடிக்கடி ஒரு சில இதுல அவங்க சொல்ல நான் செய்யற தப்புன்னு தெரிஞ்சாலும் என்னால அதை மாத்திக்கவே முடியலையே. அதை எனக்கு தெரியுது தப்புன்னு ஒரு சில விஷயத்துல, ஆனா அது மாத்திக்க முடியல. நம்ம மனச்சூழல் அதுலயே இருந்து சில பிரச்சனை வந்துட்டு இருக்கியா, இதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? வாழ்க வளமுடன். அதாவது முதல்ல ஒரு பாராட்டுக்கள், உங்களுக்கு உங்க தப்பு என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதை மாற்ற முடியலங்கிறத உங்களுடைய குறை. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல நான் தப்பு செஞ்சிருக்கேன், அதை மாற்றணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அதை ஒத்துக்கொள்ளாமலேயே பல பேர் வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால முதல் விஷயத்தை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் அரக்கணர் தான் தாண்டணும். ரொம்ப ஈஸி. எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு 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 அரை மணி நேரம் ஒரு மெடிடேஷனுக்கு அப்புறம், இல்லை ஒரு அரை நாள் மௌனத்திற்கு அப்புறம், ஏன் என்னால் இதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆள் மனசுல ஒட்டுமொத்த மனித சமுதாயமே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பிலீஃப் சிஸ்டம்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதாவது நமக்குள்ள பல கொள்கைகள் வச்சிருக்கிறோம். அந்த கொள்கைகள் படிதான் என்னுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த பிலீஃப் சிஸ்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மத்தியான சாப்பாடுனா சோறு தான் இருக்கணும், இட்லி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் ஒரு கொள்கையை வச்சிருந்துருக்கலாம். இப்படி ஒரு கொள்கையை நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு எகெயின்ஸ்டா அங்க வீட்டம்மா இட்லி எடுத்துட்டு ஒரு தட்டில் வராங்க, அவங்க உண்மையிலே எடுத்துட்டு வர்றது இதை தாண்டி அங்க இருக்கிற அந்த என் பையனுக்கா இருக்கலாம். ஆனா அதை என்ன இட்லியை கொண்டு வந்திருக்கா, அறிவில்லையா அப்படின்னு என்ன வந்துடும். ஏன், நான் ஒரு கொள்கையை வச்சிருக்கேன், மத்தியான சாப்பாடுனா இட்லி சாப்பிடக்கூடாது. அப்போ நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தால் என்னால் எதை மாற்ற முடியவில்லையோ அது சம்பந்தப்பட்ட சில தீவிரமான கொள்கைகளாக, கருத்துக்களாக நான் உள்ள வச்சிருந்திருப்பேன். அதை நீங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த தத்துவத்துக்கு மாற்றாக இன்னொரு சங்கற்பத்தை ரெடி பண்ணி, மதிய உணவு இட்லினா எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு தத்துவம் வச்சிருக்கிறேன். இல்ல, இது ரொம்ப காமனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும். இந்த விஷயத்துல நிறைய குடும்பங்கள்ல சண்டைகள் இருக்கும். எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை என்றால் நான் தான் அதை ஃபாலோ பண்ண முடியல. எல்லாரும் ஃபாலோ பண்றதுக்கு நான் எதிர்பார்த்தா என்னை விட அடிமுட்டால் யாரும் இருக்க முடியாது. நான் செய்யணும், அவ்வளவுதான். ஒய்ஃப் வச்சாங்களா வைக்கலையா, பையன் வச்சானா வைக்கலையா, பிறரை அடக்கி ஆள்வதோ மேய்வதோ என்னுடைய வேலை அல்ல. இது மகரிஷியோட ஸ்டேட்மெண்ட். கொஞ்சம் அந்த வகையில் நீங்க அதை மனசுக்குள்ள எடுத்துட்டு இந்த கொள்கையை பார்த்து அந்த கொள்கைக்கு மாற்றாக ஒரு சூப்பர் இம்போசிஷன், மேல் பதிவாக இன்னொரு பதிவை போடுங்க. இது ஒரு 3 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம். உடனே நாளைக்கே நான் சேஞ்ச் பண்ணணும்னு எதிர்பார்க்க கூடாது. அடுத்தாப்புல இது ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை சம்பந்தப்பட்ட எண்ணம் வரும் பொழுதே, இப்ப
சாய் பல்லவின்னு ஒன்று என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அதே போல இந்த கொள்கை ஞாபகம் வரும் பொழுதே மாற்று சிந்தனையாக நாம என்ன சங்கல்பத்தை போட்டிருக்கோமோ அந்த எண்ணங்கள் ஞாபகம் வந்துடும். அப்போ கொஞ்ச நாள் அது அப்படியே அடிபட்டு போயிடும். மாற்றம் என்பது ரொம்ப சுலபமாக உங்களால் அதை செயல்படுத்தி விட முடியும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து என்னுடைய ஆள் மனசில் கருமையத்தில் என்ன அப்படி இருக்குது இதை மாற்ற விடாமல் தடுக்கக்கூடிய அந்த கொள்கை எது, அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மாற்றா ஒரு சிந்தனை உள்ள போடுங்க, கண்டிப்பாக முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே